ஸ்டார்ட் பண்ணலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யூரினரி ட்ராக்ட். கிட்னியில் ஆரம்பித்து சிறுநீரகம், அதிலிருந்து அந்த பிளாடரை கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப், அப்புறம் அது தங்குற சிறுநீரக பை, அப்புறம் யூரித்ரா அவுட்டரில் வர கனெக்ஷன், அப்புறம் யூரின். இதில் ஹோமியோபதியுடைய ஆங்கிளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றது மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிட்னியோட சாப்டரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் மெயினாக காமனாக இருக்கிறது என்ன ப்ராப்ளம்? கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லையா? அப்போ வலி எங்கே ஸ்டார்ட் ஆகும்? முதுகுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி ஃப்ரண்ட்டில் யூரின் போகிற வழி வரைக்கும் அது வரும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த மாதிரி வலிக்குது? எரியுதா, குத்துதா, கிழிக்கிற மாதிரி இருக்கா? ஏற்கனவே பேசியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயினுடைய சென்சேஷன்ஸ். என்ன மாதிரி சென்சேஷன் வருதுன்னு பார்க்கணும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? மேலேருந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகுதா, இல்லை ரேடியேட் ஆகுது? அந்த கிட்னி பாயிண்ட்லேருந்து எல்லா டைரக்ஷன்லையும் சில சமயம் பெயின் போகும். ஆல் டைரக்ஷன்ஸ். ரைட்டில் வருதா, லெஃப்டில் வருதா? இதெல்லாம் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இது கிட்னி லெவலில் அந்த ஸ்டோன் வலி இருந்தால். கீழே டியூப்பில் இறங்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மேலேருந்து கீழே இந்த இடத்துல பெயின் வயிறுடைய ரெண்டு சைட்லேயும் வர ஆரம்பிச்சிடும். பெயின் எப்படி வருதுன்றது அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்றதையும் பார்த்துக்கணும். ஸோ கிட்னி ஸ்டோன் தான் இதில் மெயினாக காமனாக வர ஒரு விஷயம். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுன்னா போதும். இதை வச்சு நம்ம மற்ற சிம்டம்ஸ், நம்ம ஜென்ரலாக இருக்கிற சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோனில் நிறைய டைப் இருக்குது, அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். கிட்னி ஏரியா அப்படின்றது இந்த இடம், கை இப்படி பின்னாடி வைக்கிறீங்க, இது சப்போர்ட்டுக்கு இந்த இடம் தான். இந்த இடத்துல என்ன மாதிரி சென்சேஷன் வருது? பெயின் வருதா, பப்ளிங் சென்சேஷன் வருதா, ப்ரெஷர் இருக்கா, ப்ரெஷர் வெளியில் போகிற மாதிரி உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கா, ட்ராயிங் பெயின் இருக்கா, எந்த சென்சேஷன் இருந்தாலும் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது கிட்னி ஏரியான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெவினஸ் இருக்கலாம். ஸோ பெயின் தான் மெயின். ஏற்கனவே சொல்லியிருக்க மொடாலிட்டிஸ் என்னென்ன பார்க்கணும். இப்போ கிட்னியில் பெயின் வந்துருச்சு, ரைட் சைடு சென்சேஷன் நான் சொல்லிட்டேன். குத்துற மாதிரி, வலிக்கிற மாதிரி, பர்ஸ்ட் ஆகிற மாதிரி எப்படி வேணால் வரலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி எழுதிக்கணும். மொடாலிட்டிஸ் என்னென்ன பார்க்கணும்? அதான் அக்ரவேஷன், அம்லரேஷன். அதில் என்னென்ன 5 கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும் மொடாலிட்டிஸில். டைம் பேஸ் பண்ணி 24 ஹவர்ஸில். ஸோ காலையிலையா, மத்தியானமா, சாயங்காலமா, நைட்டா, இதெல்லாம் பார்க்கணும். சரி, டைம் சொல்லிட்டீங்க. அப்புறம் வேறு பொசிஷன். குட். பொசிஷனில் என்னென்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு படுத்தா, அப்போ ரைட் லெஃப்ட் கவுந்து. அப்படி ஜென்ரலாக சொல்லுங்கள். படுத்தா, நின்னா, உட்காந்தா, அவ்வளோதானா? நடந்தா, வேற ஸ்டூப்பிங், குனியறது, நிமிர்றது, ஸ்லோப்பில் ஏறுறது, ஸ்லோப்பில் இறங்குறது, ஜாராகிறது, ஜெர்க்காகிறது, இது எல்லாமே அதில் ஃபிசிக்கல் பொசிஷன்ஸில் அது வந்துடும். மூமெண்ட்டு, ரெஸ்ட்டு, அசைஞ்சா வலிக்குதா, அசையாமந்தா வலிக்குதா, இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பார்க்குறது. ஸோ ரெண்டாவது பொசிஷன். ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது பொசிஷன். அப்புறம் வேறு என்ன அதில் ஃபிசியலாஜிக்கெல்லாம் என்னென்ன பார்ப்பீங்க அதில்? என்ன மாதிரி இயக்கங்கள்லாம் அதில் பார்க்கணும்? ஃபிசியலாஜிக்கல்னு சொல்லிட்டீங்க, உடல் இயக்கம் சொல்லிட்டீங்க, உடல் இருக்க ஃபங்க்ஷன்ஸு என்ன ஃபங்க்ஷன் கேள்வியாக தானே இப்போ? வெரி குட். சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் உடல் இயக்கங்கள். யூரின் போகிறது, மோஷன் போகிறது, முன்னாடி பின்னாடி, டியூரிங், இதெல்லாம் ஜெனரல். வேர்க்கிறப்போ இதெல்லாம் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். 3. 4வது மைண்டு. 4. கோவப்பட்ட வலி வருதா, இல்லை கோவப்படுற வலி அதிகமாகுதா,
4வது, 5வது ஃபிசிக்கல்னா கரெக்ட். என்விரான்மெண்டல், அனலான ரூம், சில்லுன்னு இருக்க ரூம், ஓப்பன் ஏர், அது எல்லாமே வந்துடும். மூன் ஃபேஸ், நியூ மூன், வானத்துலேருந்து ஆரம்பித்து பூமி வரைக்கும் போங்க. அப்போது சூரியன் இருக்குது வானத்தில், நிலா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நட்சத்திர பற்றி யாரும் எழுதலை, 2 தான் நம்மளுக்கு. அப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ், மழை பெய்கிற மாதிரி வருது, அந்த சேஞ்சஸ்லேயும் வரலாம். மழை பெய்கிறப்போ வரலாம், நனையிறப்போ. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காற்று, லேசாக அடிக்கிற காற்று, விண்டு, சூறாவளி, அந்த மாதிரி. அது எப்படி சில்லுன்னு வருதா, ஈரமாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, இந்த விஷயங்கள். எவ்வளோ நேரம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் வருது, எக்ஸ்போஸ் ஆன உடனே வருதா. அப்புறம் ரூம், வார்ம் ரூம், ஓப்பன் ஏர், ஸ்டவ்வுடைய ஹீட்டுன்னு பார்த்தாலே சன்னுடைய ஹீட்டு, ஸ்டவ்வுடைய ஹீட்டு, பெட்டுடைய ஹீட்டு, இதில் எது அந்த பர்சன் ரியாக்ட் ஆகணும்னு நோட் பண்ணி வைக்கணும். இது எல்லா இதுக்கும் வர விஷயங்கள். இந்த 5 மொடாலிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈஸி. அப்புறம் மென்சஸ் விட்டீங்க, சாப்பிட்றது தூங்குற மாதிரி. மென்சஸ் ரொம்ப முக்கியம். பிஃபோர் மென்சஸ், டியூரிங் மென்சஸ், ஆஃப்டர் மென்சஸ். சிரிக்கிறப்போ வரலாம் பெயின். வெயிட் தூக்குறப்ப பெயின் வரலாம். இப்போ இதை நம்ம மிஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருந்தோம். லிஃப்டிங் அப்படின்ற மொடாலிட்டிஸும் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியிருக்கோம். பராக்சிஸ்மல் அப்படின்னா அந்த பெயின் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும், அப்புறம் ஒரு கேப் இருக்கும். திருப்பி சடனாக வரும், ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் திருப்பி கேப் வரும். இது பேர் அது பராக்சிஸ்மல். பராக்சிஸ்மல்னால் இந்த ஷார்ட்ஸ் ஸ்பேனில் வந்து போகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் டச் அண்ட் ப்ரெஷர். நம்ம சொல்லவே இல்லை. தொட்டா என்ன ஆகுது, ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகுது, மிஸ் பண்ணிட்டோம்ல ஃபிசிக்கல் இதில். ப்ரெஷர், டச், அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது பார்க்கணும், பெயின் மாடிஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்தது ரைடிங், வண்டியில் போகிறது, ஜாரிங். ரைடிங்கிறது ஜார் கிடையாது. ஜார்ன்றது வந்து இப்படி மேடு பழத்தை ஏற்றி ஜாரிங். ஜாரில் வருதா இல்லை ரைடிங் ஸ்மூத்தாக போனதே வருதா, ரைடிங்கில் வருதான்னு பார்க்கணும். அடுத்தது தும்புறப்போ இருமுறப்போ வருதான்னு பார்க்கணும். சில சமயம் காலை நேராக ஸ்ட்ரெச் பண்ணால் பெயின் வருமா, காலை என்னென்னலாம் பார்க்கணும் பாருங்கள். கையை ரைஸ் பண்ணுறது, அடுத்த பொசிஷனில் இதுவும் பார்க்கணும். காலை நீட்டுறது, கையை தூக்குறது. அதாவது உங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த விஷயம் நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து வி வில் வெரிஃபை. எழுதிடணும். இந்த இதில் மட்டும் ஸ்ட்ரக்சரில் மட்டும் யோசிக்காதீங்க. யூரினரி ப்ராப்ளம் வந்தாலே மெயினாக பார்க்க வேண்டிய முக்கியமான மொடாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, யூரின் போகிறது சம்மந்தப்பட்டது எப்படி வருதுன்னு பார்க்கணும். என்னெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். ஆஃப்டர் யூரின், இது அக்ரவேஷனாக இருக்கலாம், அம்கரேஷனாக இருக்கலாம். அப்புறம் பிஃபோர் யூரின், டியூரிங் யூரின், எண்ட் ஆஃப் யூரின். யூரின் போய் முடிக்கிறப்போ பெயின் வரலாம். ஸோ 4 ஃபேஸில் அது பார்க்கணும். அப்புறம் பெயின் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், எங்கே எக்ஸ்டெண்ட் எழுதிருங்க. ஆனால் காமன் எங்கெங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்டமனில் போகலாம், கையில் இந்த பெயின் இங்கேருந்து போகலாம், முதுகுக்கு போகலாம், கிட்னிலேருந்து பிளாடருக்கு போகலாம், டவுன்வோர்டாக போகலாம், மேலே இங்கேருந்து இந்த 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 ஸ்பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம், காலு கைக்கு போகலாம், ஹிப்புக்கு போகலாம், வலி எங்கே வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மோஷன் உள்ளே போகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். விரையில் வரலாம், தொடையில் வரலாம், யூட்ரஸ் கூட இந்த பெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து யூரின் சரியாக வராது. ஜுரம் அடிக்கிறப்போ தண்ணி கூட நார்மலாக குடிப்பாங்க, பார்த்து யூரினே சரியாக வராது. அது பேர் என்னது, செப்பரேஷன் ஆஃப் யூரின். ஸோ அந்த ஜுரத்துலையோ ஒரு கண்டிஷன்லையோ யூரின் சரியாக ஃபில்டர் ஆகாமல் இருக்கும். ஆனால் சீரியஸான கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்காது, கிட்னி ஃபெயிலியர்லாம் கிடையாது. கிட்னி ஃபெயிலியர் யூரின் சரியாக ஃபில்டர் ஆகாது, அது இல்லை. கிட்னி ஃபெயிலியர் இல்லாமையே யூரினில் வந்து ஃபில்டர் ஆகாது. கிட்னி நார்மலாக இருக்கும், ஆனால் யூரின் ஃபில்டர் ஆகாது. அது காரணம் அதுக்கு போகிற சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கும். அந்த சர்க்குலேஷன் எது குறைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆன பாக்டீரியா, வைரஸ் என்ன பண்ணோம்,
ஒரு நச்சு பொருள் உண்டாகும். அது பிளட்டில் மிக்ஸ் ஆகி என்ன பண்ணோம்னா கிட்னிக்கு ஒரு சப்ளை இருக்குல்ல கொடா, அதை க்ளோஸ் பண்ணும் பிளட்டை. அப்போ என்ன ஆகும், யூரின் வந்து ஃபில்டர் ஆகாது. ஜுரம் சரியானதுக்கப்புறம் பார்த்து யூரின் நார்மலாக ஃபில்டர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, யூரின் வராது. இதுக்கு பேர் என்னது, சப்பரேஷன் ஆஃப் யூரின். இது காமனாக நம்ம ஜுரத்தில் வரும், மிஸ் பண்ணுவோம் நம்ம காமனாக. ஹோமியோ கொடுத்த உடனே பார்த்தா அந்த பாப்பா வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து போனால் யூரின் போய்ட்டு வந்தோம். அப்போவே யூரின் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ மருந்து கரெக்டாக மேட்ச் ஆக தெரிஞ்சுக்கணும். வெயிட்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா யூரின் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே என்ன அர்த்தம், மெடிசன் வந்து பாய்சன் வந்து நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இது பேர் சப்பரேஷன் ஆஃப் யூரின். அடுத்தது பிளாடர். யூரினரி பிளாடர் எல்லாரும் தெரியும். யூரின் போகிறப்போ ஒரு பெயின்ஃபுல் சென்சேஷன் வரும் இல்லையா, யூரின் அடிக்க வச்சோம்னா அதான் பிளாடர். யூரினரி சிறுநீரக பை. அதில் ஒரு பால் இருக்கிற மாதிரி சென்சேஷன் இருக்கலாம். பால் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வேற எங்கேயாவது பால் இருக்கிற மாதிரி தொண்டையிலலாம் சில ஃபீல் பண்ணுவாங்க, தொண்டையில், செஸ்டில், அந்த மாதிரி ஒரு பால் சென்சேஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜஸ் வருது. பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஆகி டிஸ்சார்ஜஸ் வரும், சீடு மாதிரி வரும். யூரின் போய் முடித்த உடனே, யூரின் போய் பிளாடர் முடிகிற இடத்துல இருந்து ஒரு குளிர் உடம்பு ஃபுல்லாக பரவலாம், சில்ஸ். ஒரே ட்ரக் தான் இருக்குது, சர்சப்பரைலான்ட்டு. ஸோ அந்த சிம்டம் நீங்கள் வந்து சொல்லி மற்ற சிம்டம் மேட்ச் ஆகிடுச்சுன்னா சேம் ட்ரக் வந்து அவங்க மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். ஈவன் ஸ்டோனை கூட கரைச்சிடும். அதனால் சென்சேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்சேஷன் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹீட் சென்சேஷன், கோல்டு சென்சேஷன். சூடாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஜில்லுன்னு இருக்கிறது எந்த பார்ட்ஸ்லையும் இருக்கலாம். அதே மாதிரி பிளாடர்லையும் இருக்கலாம். கன்ஸ்ட்ரிக்ஷன், சுருக்கிற மாதிரி. பிளாடர் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் வச்சு சுருக்கணும், எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீலிங் வரலாம். அது பேர் கன்ஸ்ட்ரிக்ஷன். கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கும் கண்ட்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கன்ஸ்ட்ரிக்ஷன் தான் சிங்கிள் லைன், கண்ட்ராக்ஷன் மொத்தமாக ஸ்ட்ரிங்கில் வச்சு நீங்கள் இது பண்ணி இருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன். கண்ட்ராக்ஷன் வந்து மொத்தமாக இதாக வருது. இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் சென்சேஷன் யூரினேஷன் போனதுக்கப்புறமும் வரலாம். ஆஃப்டர் யூரினேஷன் பிளாடரில் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சென்சேஷன் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கணும். 2-3 ட்ரக்ஸ் தான் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வெரி பெக்யூலியர். அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டைம் பார்த்துக்கணும். இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் எப்போ வருது, போகுது, என்ன பண்ண வருதுன்றது மொடாலிட்டிஸ் பார்த்துக்கணும். கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து மொத்தம் பிளாடர்லையும் இருக்கலாம், இல்லை பிளாடர் நெக்கு கீழே இருக்கு இல்லையா, அடியில், அங்கேயும் இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபீலிங் வரலாம். கண்ட்ராக்ஷன் சென்சேஷன் இப்போ தான் சொன்னேன். பிளாடரில் கிராம்ஸ் வரலாம். கிராம்ப் வருதுல்ல, கால்லாம் டைட்டாக, அதே மாதிரி பிளாடர்லையும் கிராம்ப் சென்சேஷன் வரலாம். வயிறில் கிராம்ப் வருதுல்ல, விட்டு விட்டு வருது பாருங்கள், அதே மாதிரி பிளாடரில் கிராம்ப்ஸ் வரலாம். அகெயின் திருப்பி பாருங்கள், மெயினாக யூரினேஷன் ஆஃப்டரா டியூரிங், அங்கே தான் மெயினாக ட்ரக் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அப்போ வந்து கிட்னி, பிளாடர், யூரிட்டரில் எது பிரச்சனை வந்தாலும் யூரினேஷன் தான் முன்னாடியே பின்னாடியான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக அந்த வழி இருக்குன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், எந்த ஃபேஸில் வரதும் கவனிக்கணும். அப்புறம் அதில் டைம் மாடலிட்டியும் பார்த்துக்கணும். கிராம்ப் வரும், அப்படியே மடிஞ்சு உட்காந்தானா வலி குறைஞ்சிடும். அதுக்கு ஒரு ட்ரக் இருக்குது மம்மியோட. யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் கிராலிங் சென்சேஷன். கிராலிங்னா ஒரு பூச்சி ஊர்ந்து போகிற மாதிரி, கிரால், ஒரு பூச்சி ஓடுது, அந்த மாதிரி சென்சேஷன் வந்து பிளாடரில் இருக்கலாம். அது பேர் என்னது, கிராலிங் சென்சேஷன். இதே கிராலிங் சென்சேஷன் எந்த பார்ட்லேயும் இருக்கலாம், கண்ணில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். இதெல்லாம் ஜென்ரல் தான், இருந்தாலும் ரெப்படேஷன் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு சென்சேஷன்ஸ் எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தெரியறதுக்காக. அப்புறம் டிஸ்டன்ட் ஃபீலிங், உப்பன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் பிளாடரில். தட்டி பார்த்து பர்கஸ் பண்ணி பார்த்து உள்ளே வீங்கி இருக்காது, ஆனால் ஃபீலிங் மட்டும் உப்பன, டிஸ்டன்ட் ஆன மாதிரி, உப்பன மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி அதிகமாக ரொப்பி ஒரு பலூனில் பிடிச்சா எப்படி இருக்கும்,
அதுதான் டிஸ்டென்ஷன். அந்த மாதிரி ஃபீலிங் அங்கே வரணும். சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது யூரின் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். யூரின் வராது, சென்சேஷன். அது ட்ரிபிள் வர யாருக்கும் வந்திருக்கா அது மாதிரி? இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா ஹிஸ்ட்ரியில்? சொன்னது கிடையாது. எங்கே சொல்லியிருக்கீங்க? சொல்கிற மருந்து கண்டுபிடிச்சிருவேன், சீக்கிரம் சரியாக மாட்டீங்க. அது யாரும் விரும்புறது கிடையாது. ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா யூரின் வெளில வர மாதிரியோ ட்ராப் வர மாதிரியோ ஒரு ஃபீலிங் உண்மையாக வராது. ஸோ அண்டர் ட்ரெஸ் வந்து வெட்லாம் ஆகாது, ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். அது சென்சேஷன், ஆசிஃப் சென்சேஷன். ஓகே, தென் எம்டி ஃபீலிங், சென்சேஷன் எம்டினஸ், பிளாடரே காலியாக இருக்கிற மாதிரி. வேற எங்கே இந்த காலியாக இருக்க சென்சேஷன் நம்ம ஃபீல் பண்ணுவோம் உடம்புல? சாதாரணமாக வயிறு. வெரி குட். எம்டினஸ் இங்கே தான். சாப்பிட்டாலும் சில எம்டினஸ் போகாது, வெரி பெக்யூலியர். அதெல்லாம் சிலருக்கு போயிடும், எம்டி சென்சேஷன். அதே மாதிரி பிளாடர்லையும் யூ கேன் ஃபீல். பிளாடரு வெளியில் வந்து விடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வரலாம், சென்சேஷன். இதெல்லாம் பிளாடர் வெளியில் வந்து வெளியிலே வந்துடுற மாதிரி. அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா காலை கிராஸ் பண்ணி உட்காந்துக்குவாங்க. உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்சேஷன் அவங்களுக்கே தெரியாமல் காலை கிராஸ் பண்ணி உட்காருவாங்க. ஸ்டைலுக்கு வரவங்க இருக்காங்க, அதனால் அது உடனே அவங்களுக்கு பிளாடரை வந்து வீக் நினச்சிடக்கூடாது. அந்த சென்சேஷன் நினச்சிடக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக கேட்டுரும் ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ அவங்களுக்கு இருக்கான்றதை பார்த்தோம். பட் இது காமன். அது எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. பேஷண்ட் உட்கார ஸ்டைல் நாங்கள் பார்ப்போம், எப்படி உட்காராங்க அப்படின்னு பார்த்தா கேட்போம். வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த கேள்வி நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும். அடுத்தது ஃபுல்னஸ் சென்சேஷன். ஃபுல்னஸ்னால் ஒரு இது ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணி ஊற்றி டிஸ்டன்ஷன்றது வேறு, ஃபுல்னஸ் வேறு. டிஸ்டன்ஷன்றது அந்த வாலே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரியான சென்சேஷன். ஃபுல்னஸ் வந்து ஃபுல்லாக ரொம்ப இருக்கிறது, அவ்வளோதான். ஸ்ட்ரெச் ஆகாமல் ரொம்ப இருக்கிறது ஃபுல்னஸ். வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம், வயிறு 9 வரைக்கும் சாப்பிட்றோம்ல, அதான் வித்தியாசம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது, ஃபுல்லாக சாப்பிட்றது. வயிறு வெடிச்சிற மாதிரி சாப்பிட்றது, டிஸ்டன்ட் ஆகிற மாதிரி சாப்பிட்றது. ரெண்டும் பண்ணியிருப்போம் இல்லையா? அதை வச்சு ஃபுல்னஸ்க்கும் டிஸ்டன்ஸும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். நடக்கும்போது இந்த வயிறு மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபுல்னஸில். சென்சேஷன் தானே இதெல்லாம். ஓகே, டோன்ட் இமேஜின் பிளாடர் ஃபுல்லாக யூரின் இருந்து ஆடுற மாதிரி யோசிக்காதீங்க. பிளாடர்லாம் யூரின்லாம் இருக்காது, சென்சேஷன் மட்டும் பிளாடர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேலே அப்படி போயிட்டு வர மாதிரி, நடக்கிறப்போ வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுல்னஸ் சென்சேஷன் ஆஃப்டர் யூரினேஷன் வரும். அப்படின்னா பெக்யூலராக இல்லையா? இப்போ நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக அந்த பிளாடர் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, அப்போ நார்மலாக ஃபுல்னஸ் சென்சேஷன் தான் இருக்கும். யூரின் போனதுக்கப்புறம் ஃபுல்னஸ் சென்சேஷன் இருக்குது, யூரினே இல்லைன்னா அது வெரி பெக்யூலியர். எப்பயுமே ஹோமியோவில் புரிஞ்சுங்க, எது ரொம்ப வித்தியாசமாக இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புதுசாக வர வந்த பேஷண்ட்டு அழகாக ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஷன் சாஃப்டாக தான் வருது, ஆனால் கூட ரொம்ப ஸ்டெயின் பண்ணி போகிறான்றாங்க. இந்த ஆனா கூடன்னு வந்தாலே ரொம்ப பெக்யூலியர். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆனா கூட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிங்கன்னா அது வந்து ஹோமியோ பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அப்போ இது என்ன, எந்த பிளேன் போகுது? ஃபிசியலாஜிக்கல் பிளேன் கிடையாது, அது நேராக வந்து எனர்ஜி பிளேனுக்கு போகுது. பிராணமய கோஷத்தில் ஆகிற சேஞ்சஸ் தான் அப்படி உங்களுக்கு இது மாதிரிலாம் சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே தான் டிசீஸுடைய ஃபீச்சர்ஸே இருக்குது. அதுதான் ஹோமியோ வந்து கலெக்ட் பண்ணி மருந்து கொடுத்து பிராணமய கோஷத்தில் இருக்க எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. அது பண்ணுறப்போ மற்ற எல்லா விஷயமும் சேர்ந்து கிளியர் ஆகும். அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதெல்லாம் மாடர்ன் மெடிசனில் வரும். பிளாடர் ஃபுல்லாக வந்து வந்தால் மாடர்ன் மெடிசன். யூரினே ஃபில் ஆகாமல் சென்சேஷன் வந்தால் அது ஹோமியோடைய பாயிண்ட்னு அர்த்தம். அந்த ஹோமியோட பாயிண்ட் தான் வேணும். அங்கே தான் உங்களுக்கு க்யூருக்கான க்ளூ இருக்குதுன்னு அர்த்தம், தகவல். அப்போது ஆஃப்டர் யூரினேஷன் பிளாடர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வெரி பெக்யூலியர். ஒரு 10-15 மருந்து தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த 4 சிம்டம் கவர் ஆகிடுச்சுன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி. அதெல்லாம் சில சமயம் வந்து கேஸ் பாஸ் ஆகும், இது யூரின் போகிறப்போ, மோஷன் போகிறப்போ இல்லை. வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகி பிளாடரில் கேஸ் பாஸ் ஆகுது. அது யூரின் போகிறப்ப வரலாம், யூரின் போகாத வெறும் கேஸ் மட்டும் கூட வரலாம்.
ஏற்கனவே ஹீட் சென்சேஷன் சொல்லிட்டேன், பிளாடரில் ஹீட் சென்சேஷன். அப்புறம் ஹெவினஸ், ப்ளீடிங், ஹெமரேஜ், பிளாடர்லேருந்து ப்ளீடு வரலாம் வெளியில். எப்பவுமே கிட்னி ட்ராக்ல வந்து ப்ளீடிங் மட்டும் தனியாக வருது அப்படின்னா எவாலுவேட் பண்ணிடணும். சில சமயம் ஏர்லி கேன்சராக கூட இருக்கும். ஜென்ரலாக வந்து ஹீட் ஆகி தான் வருது குழந்தைங்களுக்கு. அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங்லாம் வந்துச்சுன்னா எவாலுவேட் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தோம். ஏன்னா ஸ்டேஜ் 1 கேன்சர் பிடிச்சா க்யூர் பண்ணிடலாம், ஆப்ரேட் பண்ணி. 2, 3, 4 போயிடுச்சுன்னா முடியாது. 2, 3, 4 போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு வேக அப்டாமினல் பெயின், அவர் ஒரு டாக்டர், ஒய்ஃபும் டாக்டர். ஒரு வேக அப்டாமினல் பெயின் என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னி கேன்சர் 3 years பேக். லக்கீலி கண்டுபிடிச்சாங்க. அது நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படியே போய் ஒரு 6 மாதம் தள்ளிட்டாங்க வச்சுங்களேன், மற்ற பரவிடுச்சுன்னா க்யூர் பண்ண முடியாது. ஸ்டேஜ் 1 பிடிச்சிட்டோம்னா மாடர்ன் மெடிசன்லேயே சர்ஜிக்கலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் கியூரபிள். மோஸ்ட்லி ஸ்டேஜ் 1 வந்து ப்ரெசன்டேஷன் வராது, 2, 3, 4 போயிடும். அது வயிறு தான் மேலே ஸ்கேன் பண்ணின்னு நினைக்கிறேன் சேஃப்டிக்கு. வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது? 199 கேன்சர் இருக்காது, 1900 இருக்காது. அந்த ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சதில்லை. அதுக்கு வந்து பார்த்துறது பெட்டர். வேறு எந்த சிம்டம் இல்லை, வெயிட் லாஸ் இல்லை, ஜுரம் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் இது மட்டும். ப்ளீடும் கூட இல்லை, யூரினரி ட்ராக்ல வந்து அந்த ப்ளீடு கூட இல்லை. ஒரு வேக அப்டாமினல் பெயின், எதுவும் ஸ்கேன் பண்ணதெல்லாம் மாட்டிச்சு. வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன், எஸ், இன்ஃப்ளமேஷன், அடர்ச்சி, அந்த இடம் வெந்து போன மாதிரி இருக்கிறது, பிளாடரில் வலி இருக்கும், சில சமயம் பிளட் வரும் யூரின்ல. எஸ், இது முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து ஒரு குழந்தையோ அடல்ட்டோ வெளியில் அப்படி போகிறீங்க, காற்றுல ஒரு 5 minutes போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு பிளாடரில் பெயின் வந்துருச்சு, இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, த்ரோட்டில் இன்ஃப்ளமேஷன் வருதுல்ல, டான்சிலைட்டிஸ் மாதிரி பிளாடரில் வருது. இதுக்கு என்ன பேர்? சில் காற்றுல போயிட்டு வரீங்க, வந்த உடனே இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு என்ன பேர்? சொல்லுங்க கிளாஸில். இதுக்கு பேர் டேக்கிங் கோல்டு. டேக்கிங் கோல்டு டெண்டன்சி டு டேக் கோல்டு அப்படின்னா சளி பிடி நினச்சிக்கூடாது. குளிரை உள் வாங்கிக்கிறீங்க, அது எங்கே வேணால் செட்டில் ஆகும். தலையில் வந்தால் தலைவலி, பிளாடர் வந்தால் பிளாடர்லாம் சொல்லியிருக்கல இருக்குன்னு, மூக்கில் வந்தால் சளி, காதில் வந்தால் காது வலி. அப்போ டேக்கிங் கோல்டு டெண்டன்சி. அதே நீங்கள் 2 hours 3 hours குளிர் காற்றுல இருந்து வந்துச்சுன்னா அது டேக்கிங் கோல்டு டெண்டன்சி கிடையாது. உடம்பு ஜில்லுனாய் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது, அது கோல்டு பிகமிங் ஆஃப்டர் பிகமிங் கோல்டு. டிஃப்ரென்ஸ் புரியுதா? அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும், நான் 5 minutes போயிட்டு வந்தேன், 1 hour இருந்தேன், அப்போ உடம்பு ஜில்லுன்னு ஆச்சு, ஜில்லுன்னு ஆகலை, ஆனாலும் வந்துச்சு, இதெல்லாம் பார்க்கணும். கிளியர்? ஏன்னா இது காமனாக வருது, காமனாக மிஸ் ஆகிற விஷயம். அதில் பார்த்தா ஒரு 10-15 மருந்து தான் இருக்குது, அது மெயினாக ஒரு 4 drugs தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிம்டம் சொல்லி மற்ற விஷயம் பார்த்து மெடிசன் போட்டிங்கன்னா விதின் 10 minutes பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். 7 days ஆன்டிபயோட்டிக் கோர்ஸு அவாய்ட் பண்ணிடணும். வெரி நெக்ஸ்ட் டே பார்த்தாலே யூரினில் பஸ் செல்ஸும் நார்மல் வரும். அதனால் நான் பார்த்தே கிடையாது. ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டு ரெஸ்பான்ஸ் வந்தால் கூட 14 daysக்கு ஸ்லோவாக தான் குறையும் பஸ் செல்ஸ்லாம் யூரினில். ஒய்மையில் கரெக்டாக மேட்ச் பண்ணி 2 days பார்த்தா பஸ் செல்ஸ் நார்மல் வரும். அப்போ என்ன டெப்த்தில் போய் அது வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும், கிளியரன்ஸ் கொடுக்குறது. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் டேக்கிங் கோல்டு அப்படின்றது. இது டெலிவரிக்கு அப்புறம் சிலருக்கு பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் வரலாம். இன்ஃப்ளமேஷன் ஒன்றும் இல்லை, ரெட்டாக இருக்கிறது, வலிக்கிறது, வீங்கிறது, 3 தான். ஒரு இடம் இன்ஃப்ளமேஷன் ரெட் ஆகிட்ட தொண்டை உள்ளே வந்து வலிக்குதா, வீக்கம் வருதா, இது பேர் இன்ஃப்ளமேஷன். தமிழ் அழற்சி. அழற்சின்னா யாருக்கும் புரியாது. அழல்னா நெருப்பு, அதில் வந்து ஒரு வேர்டு தான் அழற்சி. அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் 2 எழுதி வச்சுங்க. அப்புறம் வேற பண்ண அழற்சினா எங்கன்னா படிச்சிங்கன்னா புரியும். ஸோ சிலருக்கு பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃப்ராங்காக பிளட் வெளியில் வரும், சிவியர் பெயின் இருக்கும், தாங்கவே முடியாது, துடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கேன்டாரிஸ் அப்படி ஒரு மருந்து இருக்குது, போட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாக ரெஸ்பான்ஸ் ஆகும். அடிபட்டதுக்கு இன்ஃப்ளூயன் வரலாம். நேராக வயிற்றுல பசங்க குத்திக்கிறானுங்களா,
குத்திட்டு அங்கேருந்து இன்ஃப்ளமேஷன் வரலாம், இன்ஃபெக்ஷனில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், இன்ஜுரியிலே இன்ஃப்ளமேஷன் வரலாம், ஈவன் சன் எக்ஸ்போஷரும் இன்ஃப்ளமேஷன் வரலாம், கோல்டு டேக்கிங்கில் இன்ஃப்ளமேஷன் வரலாம். பாருங்கள், இன்ஃப்ளமேஷனாக வந்து குளிர்ச்சி பட்டால் உடனே ஜில்லுன்னு இருக்கணும் அவசியம் கிடையாது. குளிர்ச்சி பட்டால் வெந்தும் போகலாம் அந்த இடம் உள்ள சொல்கிறேன், இன்ஃப்ளமேஷன் வரலாம். குளிர்ச்சி தானே ஜில்லு தானே இருக்கணும் வயிறு, ஏன் அது வந்து அனல் அங்கே வந்து இதாகுது, கோல்டுடைய எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனை உருவாகுது. இதே எல்லாருக்கும் வர மாட்டேங்குது, ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வருது? சென்சிட்டிவ்ன்றதை விட சசப்டிபிலிட்டி தான் கரெக்டான வேர்டு. சசப்டிபிலிட்டி அவங்களுக்கு அந்த மாதிரியான தன்மை உடம்புல ஏற்கனவே இருக்குது, புதுசாக இல்லை. அது எப்படி உருவாகுது? இது ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசியிருக்கேன், திரும்பி ரிவைஸ் பண்ணிக்கணும் இது ஏன் வருது அப்படின்றது. கேள்வி கேட்டால பதில் தெரியல, ஃபஸ்ட்டு வீடியோ போய் சார்ட்ட கேட்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி பிளாடரில் பிஃபோர் மென்சஸ், டியூரிங் மென்சஸ் இதெல்லாம் பார்க்கணும். பிளாடரோட நெக்கில் இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குது. பிளாடரை ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் வரலாம், நெக்கில் மட்டும் வரலாம். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணணும், அது ஃபுல் பிளாடராக நெக்கில் வந்து யூரின் போய் முடிகிற இடத்துல வருதான்றது நீங்கள் ஃபீல் பண்ணணும். பிளாடரில் இச்சிங் வரலாமா, அதில் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கலாம், அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். யூரின் போகிறப்போ பிளாடர் நெக் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் பிளாடரில் பெயின். பிளாடரில் பெயின் என்னெல்லாம் பார்க்கணும்? ஆல் டைப்ஸ் ஆஃப் பெயின், எப்போ வருது போகுது எல்லாம். பிளாடரில் பெயின் சிலருக்கு எப்போ வரும்னா, யூரின் போகிறத போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னா வந்துடும். ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுறதில்ல, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணாலே, ரொம்ப போஸ்ட்போன் பண்ணால் எல்லாருமே தான் வரும் பெயின். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாலே பெயின் வந்து அது சிம்டமாக எடுத்துக்கணும். பிளாடர் பெயின், மென்சஸ் டியூரிங், பிளாடரில் பெயின் அசைஞ்சா வலி வர்றது, அப்புறம் விட்டு விட்டு வர்றது. பிளாடரில் பெயின் 10 நிமிஷம் இருக்கும், டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும், திருப்பி ஒரு கேப், திருப்பி ஒரு 10 நிமிஷம், அது மாதிரி விட்டு விட்டு பேராக்சிஸ் நல்லா வர்றது. பிளாடரில் பெயின் இருக்கும்போது ரெக்டம்லேயும் பெயின் இருக்குது. ரெக்டம்னா ஆனஸ்க்கு மேலே இருக்க அந்த போர்ஷன்லையும் பெயின் ரெண்டு சேர்ந்து வருது. பிளாடரில் பெயின் இருக்கிறதுனால யூரின் வந்து தாமதமாக வரும் சிலருக்கு. அப்புறம் ரைட்டிங் இன் அ கேரேஜ், மாட்டு வண்டியில் போகிறீங்க வச்சுங்க, கொஞ்சம் லைட்டாக குளிங்க, அந்த மாதிரி சமயத்தில் பெயின் வரணும். மற்ற சரி உங்களுக்கு சிட்டிங், ஸ்டாண்டிங், ஸ்டூல் அதெல்லாம் சொல்கிறீங்க. அகெயின் பிளாடரில் பெயின் வந்தால் எந்த மொடாலிட்டி ரொம்ப முக்கியம்? 5 மொடாலிட்டி பேசியிருக்கோம், அதில் எது ரொம்ப முக்கியம்? பிளாடரில் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன சொல்லியிருக்கேன், எதை ஒட்டி அதை பார்க்கணும்? சென்சேஷனில் மொடாலிட்டிஸ் கேட்குறேன், டைம் கிடையாது. ஃபிசியோலாஜி என்ன ஃபிசியோலாஜி மெயினாக பார்க்கணும்? திருப்பி மனசுலாம் வச்சுங்க, மற்ற எல்லாமே காமன் தான், மற்ற சாப்டர் எடுத்ததே தான் இது. இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக வருதுன்னு இங்கே மனசில் வாங்கிக்கணும், மற்ற எல்லாம் கூட மறந்துடலாம், இதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ யூரினேஷனில் என்ன ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எப்படி வரலாம்? ஆஃப்டர் யூரினேஷன், பிஃபோர் யூரினேஷன், பிகினிங் ஆஃப் யூரினேஷன், க்ளோஸ் ஆஃப் யூரினேஷன், டியூரிங் யூரினேஷன், ஆஃப்டர் பாசிங் எ ஃபியூ ட்ராப்ஸ். 6 விஷயம் பார்க்கணும். இந்த 6 மட்டும் எழுதி வச்சுங்க. எக்ஸ்டென்ஷன் சொல்லிங்க, எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, எங்கே எக்ஸ்டெண்ட் சொல்லிக்கோங்க. தான் எந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு அங்கேருந்து வலி பரவுதோ அதை நீங்கள் சொல்ல தெரியணும். எல்லா பெயின்லையுமே எக்ஸ்டென்ஷன் இருந்தால் எக்ஸ்டென்ஷன் சொல்ல தெரியும். அதை வச்சு ட்ரக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்புறம் நெக் ஆஃப் த பிளாடர் சொல்லிட்டேன், அதில் வர பிரச்சனைகள் போரிங் பெயின், பர்னிங் பெயின், ஏக்கிங் பெயின், நிறைய பர்ஸ்டிங் பெயின், கிளாயிங் பெயின், கன்ஸ்ட்ரிக்டிங். சில சமயம் பயங்கரமாக அந்த வழியில் கத்துவாங்க, ட்விஸ்ட்டை முறுக்கி அழுவாங்க, வலி தாங்காமல். கட்டிங் பெயின், வெட்டுற மாதிரி வலிக்கிறது. ட்ராகிங் பெயின், ட்ராகிங்னா வெயிட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ட்ராயிங்னா புல்லிங்.
கிராஸ்பிங், கையில் கிராஸ் பண்ணுற மாதிரி. கிரிப்பிங், லேபர் லைக் பெயின். ப்ரெஸ்ஸிங், ப்ரெஷர், இந்த மாதிரி பெயினும் வரலாம். ஸ்மார்ட்டிங் பெயின் ஒன்று இருக்குது. ஸ்மார்ட்டிங் பெயின் அப்படின்னா அந்த கடல் உப்பு தண்ணி பட ஒரு பிடுங்கு இல்லை, அது பேர் ஸ்மார்ட்டிங் பெயின். ஒரு லைட்டான பேர்னிங் மாதிரி, சுறுசுறு குத்துற மாதிரி வலிக்கும், ஆனால் ரொம்ப குத்துற மாதிரி இருக்காது. அது பேர் வந்து ஸ்மார்ட்டிங் பெயின். ஒரு கல்லில் உப்பு பட்டா எப்படி இருக்கும், ஒரு பெயின் வருதுல்ல, அது பேர் தான் ஸ்மார்ட்டிங். வாய்ப்புண்டு வந்து உப்பு பட்டா என்ன வருது, எரியறதுக்கு முன்னாடி, அது பேர் ஸ்மார்ட்டிங் பெயின். சோர் பெயின் தெரியும், அடிபட்டா வலிக்கிற மாதிரி. ஸ்டிச்சிங், குத்துற மாதிரி வலிக்கிறது, அதெல்லாம் சொல்கிறீங்க. ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி வலிக்கிறது, கத்திலே குத்துற மாதிரி வலிக்கிறது. பிளாடர் பெராலிசிஸ், இது ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் டெலிவரி யூரின் போகிற டிசைரே இருக்காது. அப்படியே என்ன அர்த்தம், பிளாடர் பெரலைஸ் ஆகிடுச்சு, சென்சேஷன் டிசைர் இருக்காது அவங்களுக்கு போகணுன்றது. அப்போ என்ன பண்ணுவோம், கேத்தீட்டர் போட்டு அந்த டைம் விட்டு வெளில ஒரு 2-3 days இருந்துட்டு அப்புறம் சரியாக வருவாங்க. அடுத்தது ஃபோர்சிபிள் சென்சேஷன் ரிட்டென்ஷன் சீம்ஸ் டு பேரலைஸ் த பிளாடர். அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, யூரின் போக அடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூரின் போக முடியாமல் இருக்குது. அது பேர் தான் பசங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. ஃபோர்சிபிள் ரிட்டென்ஷன் seems to paralyze the bladder. In hysterical subjects, கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில சமயம் இந்த மாதிரி பிளாடரில் யூரின் பிளாடர் ரொம்ப இருக்கும், அவங்க போக மாட்டாங்க. லேப்ராட்டமி ஆஃப்டர், லேப்ராட்டமினா பயிரில் வந்து லேப்ரோஸ்கோப் சர்ஜரிலாம் பண்ணுறாங்களே, அதுக்கப்புறம் பிளாடர் பேரலைஸ் ஆகலாம். பிளாடர்லேயே ஆப்ரேட் பண்ணாமல் வயிறில் ஆப்ரேட் பண்ணி அது வரலாம். நெக் ஆஃப் த பிளாடரில் பேரலைஸ் ஆகுது, அது ஸ்ட்ரெச் ஆகாது, அப்படியே நிற்கும். மேலேருந்து கண்ட்ராக்ட் பண்ணால் நெக் வந்து மூவ் ஆகாது. சில சமயம் ஒரு ப்ளக் வச்ச மாதிரி, ப்ளக் இருக்கு இல்லையா, ஒரு ப்ளக் வச்ச மாதிரியான சென்சேஷன்ஸ், ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த இடத்துல வச்ச மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கலாம். ப்ளக் சென்சேஷன், இது வந்து இங்கேயும் வரலாம், ரெக்டமில் வரலாம், த்ரோட்டில் வரலாம், வயிறில் வரலாம், தலையில் வரலாம், காதுக்குள்ளே வரலாம். ப்ளக் சென்சேஷன், PLUG, ப்ளக் சென்சேஷன் தான் நோட் பண்ணிங்க. அடுத்தது ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின், இதுவும் ரொம்ப முக்கியம். யூரின் தங்கிறது மொடாலிட்டிஸ் ஜென்ரல் 5 சொல்லியிருக்கோம், அது மாதிரி பார்த்துங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னன்றதை பார்க்குறேன். எக்ஸ்போஷர் டு கோல்ட் ஏர்லேயே வரலாமா, யூரின் வராமல் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். கேச்சிங் கோல்டு, ஸ்டாண்டிங் ஆன் கோல்டு பேவ்மெண்ட், சில் தரையில் நின்றுட்டு அதுக்கப்புறம் யூரின் வராமல் ரிட்டர்ன் ஆகுது. கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணிவிடும், பிளாடர் வரைக்கும் வந்துடும், அதுக்கப்புறம் மூவ் ஆகாது, ரிட்டன்ஷன் வந்துடும். யூரின் ஃபுல்லாக இருக்கும், ஆனால் போக முடியாது உங்களால். யூரின் ஃபில் ஆகிடும், அந்த சென்சேஷன் இருக்கும், ஆனால் போக முடியாது. அதுக்கு பேர் ரிட்டென்ஷன். சில் தரையில் நிற்கிறதுனாலையும் வரலாம், கோல்டு ஏர் எக்ஸ்போஷரில் வரலாம். இன்னொரு மைண்ட் சிம்டம் ஆக்சுவலாக, அது பக்கத்தில் கம்பெனி இருந்தால் அவங்களால போக முடியாது. யூரின் இருக்கா அவங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு யூரினில் போகிறாங்க, டே பாஞ்சு தனியாக ஓடி போய் கதெல்லாம் சாத்தி தான் போவாங்க. அந்த சல்சா அந்த ரூமில் இருந்தால் கூட போக முடியாது. அது எப்படின்னா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க வச்சுங்களேன், அங்கே போகவே மாட்டாங்க. கம்பெனியாக சேம் ரெஸ்ட் ரூம்குள்ளே இல்லை, இன் கம்பெனி அப்படின்றது வந்து அவுட் சைடில் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது உங்களால் உள்ளே போயிட்டு வர முடியாது. அடைக்க வச்சு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இதெல்லாம் ஒரு மைண்ட் சிம்டம் தான், பெக்யூலியர் தான். அது எல்லாரும் அப்படி இல்லைல்ல. ஆம்ப்ராக்ரீசியா, இமிடியட்லி ஆஃப்டர் டெலிவரி, அப்போ இந்த பிரச்சனை வரலாம்.
ஜென்ஸுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் இல்லையா, அது என்லார்ஜ் ஆகி அதாலே ரிட்டென்ஷன் வரும். ஆஃப்டர் எக்ஸர்ஷன் வரலாம், ஓவராக அலண்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் யூரின் வராமல் ரிட்டென்ஷன் ஆகலாம். மொடாலிட்டிஸ் நம்ம எக்ஸர்ஷன் சரியாக சொல்லது வரைக்கும் இல்லையா, எக்ஸர்ஷன் இம்பார்ட்டன்ட். வெயிட் லிஃப்டிங் எக்ஸர்ஷன், மென்டல் எக்ஸர்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆஃப்டர் ஃப்ரைட் ரொம்ப பயந்துட்டாங்க, திடீர்னு யூரின் வராமல் ஸ்டாப் ஆகிடும். மெயினாக குழந்தைங்களுக்கு, அடல்ட்ஸ் நான் கேள்விப்பட்டதில்லை. இன்ஃப்ளமேட்டரி ரிட்டென்ஷன், பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் ஆகி அப்புறம் யூரின் வராமல் இருக்கிறது, அடிபட்டதுக்கு அப்புறம் வராமல் இருக்கிறது, ஜார்னால் வராமல் இருக்கும். குளிக்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு வச்சிங்களேன் யூரின் வராது அதுக்கப்புறம். ஏன்னா அதில் போயிட போது பயத்திலே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஓவராக அதில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பீங்க, அது ஒரு இன்ஜுரி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தால் போகாது, ஆளெல்லாம் வழியில் அடக்கந்து வீட்டுக்கு வந்தாலும் போய் தொலையாது. அப்போ அது ஒரு ஹோமியோ போட்டே டக்குனு ரிலீஸ் ஆகும். ஜார்லேயும் இருக்குது. ஓல்டு மென், வயசானவங்களுக்கு அது மாதிரி வராமல் இருக்கிறது, ஏதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வராமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெயின்ஃபுல் ரிட்டென்ஷன் இருக்கும், ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பேரலைட்டிக் ரிட்டென்ஷன் இருக்கும், ஆனால் டோட்டல் பேரலிசிஸ், என்ன பண்ணாலும் வெளில வராது, பேரலைட்டிக் ரிட்டென்ஷன். சப்பரஸ்டு பர்ஸ்பிரேஷன், ஆன்டி பர்ஸ்பிரேஷன்லாம் போட்டுட்டு ஸ்வெட்டு வாட்டர் வருதுன்ட்டு அந்த ஸ்வெட்டு ஸ்டாப் ஆகிட்டு யூரின் வந்து இங்கே பிளாக் ஆகிடலாமா. அதனால ஆன்டி பர்ஸ்பிரண்டாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வேலை சீக்கா பவுடர் யூஸ் பண்ணி குளிச்சுங்க 2 வேளை, பேட் வாட்டர் இருந்தால். அப்புறம் டயட்டில் வந்து ரொம்ப மசாலா சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் தான் வழி. ஆன்டி பர்ஸ்பிரண்ட் இதுக்கெல்லாம் வழி கிடையாது. வேர்வை வராமல் அடிச்சுக்கிறாங்கல்ல, சப்ரஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்ப்ரே பண்ண வேர்வை வராது, பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, வேர்வே வராமல் தடுக்கிறதுக்குலாம் இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது. முக்கியமாக ஃபங்க்ஷன்லாம் போனால் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சோஷியல்லாம் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும்ல, யாராவது அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதான் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஜிம்முக்கு அடிப்பாங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சோஷியல் செட்டிங்கில் போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வழி வந்து எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தானே, மூலக்காரன்னு தெரியணும். ஏன் வருது, எதுலேருந்து வரலாம், அவங்க உடம்புலேயே அவங்க உடம்பு ஆட்டத்தின் மூலமாகவே பேட் ஸ்மெல் வரலாம். அது ஹோமியோல கிளியர் பண்ணணும். டயட்டு தப்பாக சாப்பிட்ற டயட்டில் வரலாம், டயட்டை கிளியர் பண்ணிக்கணும். லைஃப் ஸ்டைல், சோப்பு யூஸ் பண்ணுறது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, சீக்கா பவுடர் யூஸ் பண்ணணும். எல்லாம் சோம்பேறி தான் கிளினிக்கில் வந்து வாங்கி அரைச்சி வச்சுட்டேன், அரைக்க முடியாதுங்க வாங்கினா யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2 வயசுக்கு மேலே நான் சோப்பு சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டு வேர்வையை வந்து ஃபுல்லாக வெளியில் வராமல் தடுக்குது. ஸ்லோவாக உள்ள டாக்ஸின்ஸ் பில்டாக ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்கின் கேர்ன்றது சீக்கா தேய்ச்சி குளிச்சுட்டு பேசாமல் விட்டணும். தலைக்கு உடம்புக்கு எல்லாம் சீக்கா தான். நோ சோப். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளே சோப் போட்டு தைக்கிறது கஷ்டம். அது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து சாதாரண சிந்தால் மாதிரி இல்லாட்டா மார்கோ மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க, எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப காஸ்ட்லி ஃபேன்சி சோப்ஸ்லாம் தேவையே கிடையாது. அதில் ப்ராப்ளமும் வருது, எக்ஸிமாலாம் வருது. அதனால் ஐ டோன்ட் அட்வைஸ் பீடியாட்ரிக்கில். சிட்டிங் பெண்ட் பேக்வேர்ட்ஸ், உட்காந்துட்டு பின்னாடி வளைஞ்ச மாதிரி இருந்தானா வலி ரிட்டென்ஷனும் சரியாகுமா, யூரின் பாஸ் ஆகிருமா சிலருக்கு. தென் அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் லைக் சென்சேஷன் வரலாம் பிளாடரில். இதே எலக்ட்ரிக் ஷாக் லைக் சென்சேஷன் கையில் வரலாம், காலில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். இதெல்லாம் ஜென்ரல் சென்சேஷன்ஸ். ஓகே, சென்சேஷன் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி கொடுத்துடணும் சார்ட். இது ஒரு பார்த்து சொல்லி வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தது அவ்வளோதான் சென்சேஷனே டோட்டலாக. அவ்வளோதான், சொந்தமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் இன் பிளாடர்லையும் ஸ்டோன்ஸ் இருக்கலாம், ஆஃப்டர் ஆப்ரேஷன் இருக்கலாம். சென்சேஷன் ஆஃப் ஸ்டோன் கூட இருக்கலாம். வயிற்றுல கல் வச்ச மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கல் இல்லை, பெரிய கல் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து வேறு, கல் உண்மையாக இருக்கிறது வேறு. சென்சேஷன் ஆஃப் ஸ்டோன் வயிறில் சொல்லுவாங்க. வயிறில் வந்து ஒரு வாய் சாப்பிட்டாலும் வயிற்றுல கல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கற்பனை பண்ணிங்கன்னா இப்படிலாம் வருமானு யோசிப்போம் நம்ம.
எனக்கு மேலே வந்தது கிடையாது. ஸோ வந்து இப்படிலாம் கூட இருக்காதுன்னு தோணும். இருக்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்க ஸ்டோன் இருக்கிற மாதிரி வயிற்றுல. ஸோ சென்சேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோமியோவில் தெரிஞ்சுங்க, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. மொடாலிட்டி சென்ஸ் 2 தெரிஞ்சாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த வேலை முடிஞ்ச மாதிரி. தென் டெனிஸ்மஸ்னால் யூரின் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங், ஆனால் வராது, பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுதான் டெனிஸ்மஸ். யூரின் வர மாதிரியான ஃபீலிங், பெயின் இருக்கும் ஆனால் வராது. இதுக்கு பேர் டெனிஸ்மஸ். இந்த சென்சேஷனும் ரொம்ப முக்கியம். அகைன் திருப்பி எது ரொம்ப முக்கியம் இல்லை, யூரினுக்கு முன்னாடியா பின்னாடியா, அதுதான் டாமினேட் பண்ணும் இதில். டென்ஷன் இருக்கலாம் பிளாடரில், பிளாடர் வால் திக்கனிங் ஆகலாம், ட்விச்சிங் சென்சேஷன், துடிக்கிற மாதிரி சென்சேஷன் வரலாம், பிளாடர் அல்சரேஷனும் இருக்கலாம். அடுத்தது அர்ஜிங் டு யூரினேட், யூரின் வர அர்ஜு சென்சேஷன், காலையிலையும் மத்தியானமாக சாயங்காலம் நைட்டாக எல்லா மொடாலிட்டிஸும் பார்த்தோம். யூரின் வர மாதிரியே இருக்கும். அது கூட வந்து ப்ரொஃப்யூஸ் யூரின் வரலாம், இல்லை கம்மியாக யூரின் வரலாம், எப்படி வேணால் வரலாம். கான்ஸ்டன்ட் அர்ஜிங் இருந்துக்கிட்டே இருக்கும், போகவே போகாது, யூரின் போனாலும் போகாது. கான்ஸ்டன்ட் அர்ஜிங். இருமறுப்பு அர்ஜிங் வர்றது, தண்ணி குடிச்சா அர்ஜிங் வருது. Urging to urinate, only a few drops pass until the next stool. Few drops போவாங்க, திருப்பி அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் யூரின் போகாது. அடுத்த ஸ்டூல் போகிற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த அர்ஜி. புரியுதா? மோஷன் போகிற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த மோஷன் போன உடனே ஃப்ரீயாக போயிடும். கிளியராக தெரியுதா இல்லை? திருப்படிக்க கேட்டுங்க. அர்ஜிங் டு யூரினேட், ஒன்லி a few drops pass until the next stool when it flows freely. அப்படியே என்ன அர்த்தம்? மோஷன் போகிற மட்டும் ஃப்ரீயாக போகும், அர்ஜி இருந்துன்னே இருக்கும், ஆனால் ஃபியூ ட்ராப்ஸும் மற்ற டைமில் போகும் அந்த அர்ஜிக்கு. மோஷன் போய் முடிச்ச உடனே எப்படி போகும்? ஃப்ரீயாக போகும். ஒன்லி 2 drugs. அப்புறம் ஈட்டிங் ஆஃப்டர், டியூரிங் ஈட்டிங் அர்ஜிங் வர்றது, இதெல்லாம் ஃபீவர் டியூரிங், ஃப்ரீசிங் ஆஃப்டர், ஃப்ரீக்வெண்ட் அர்ஜிங், அடிக்கடி யூரின் போன அர்ஜிங் வரும். அது டே டைமில் வர்றது, எந்த டைமில் வருதுன்றதை பார்க்கணும். மென்சஸ் பிஃபோரா, சிலருக்கு வர மென்சஸ் பிஃபோர் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தான், அர்ஜிங் வந்துகிட்டே இருக்கும். சப்ரஸ்டு மென்சஸ்னு வரலாம். சப்ரஸ்டு மென்சஸ் வந்துட்டு யூரின் போகிற அர்ஜென்சி வந்துடும். கோயிலுக்கு போகிற மாத்திரை சாப்பிட்டு அழுத்திக்கிறாங்களே அந்த மாதிரியோ, இல்லை சில் காற்றுல போயிட்டு மென்சஸ் வராமல் போயிட்டாலும் அர்ஜென்ட் யூரினேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். உட்காந்துட்டே இருப்பாங்க, அசஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட் யூரினேஷன் வரும். ஸ்டில்லாக தான் வராது, லைட்டாக அப்படி இப்படி மூவ் பண்ணுறாங்க, அப்போ பார்த்தா அவங்க உடனே அந்த யூரின் போகிற சென்சேஷன் வந்துடும். இன்எஃபெக்சுவல் அர்ஜிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்ஜி இருக்கும் ஆனால் யூரின் வராது, அதுதான் இன்எஃபெக்சுவல் அர்ஜிங். சடன் இன்எஃபெக்சுவல் அர்ஜிங். அடுத்தது இன்எஃபெக்சுவல் சொல்லிட்டேன். எஸ், தென் பெயின்ஃபுல் அர்ஜிங், பெயின்லெஸ் அர்ஜிங். எல்லாரும் அடுத்து முக்கியமானது வந்து சடன் அர்ஜிங். இது முக்கியம், இது காமன் கிளினிக்கல் பேட்டர்ன் நான் பார்க்குறேன். சடன் அர்ஜிங், அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போல ட்ரெஸ்ஸில் போயிடுவாங்க. அது வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, இப்போ திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், உடனே போயிடணும். போல டிலே கொஞ்சம் பண்ணாலும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ட்ரெஸ்ஸில் போயிடும். முக்கியமான சிம்டம் அது. Must hasten to urinate or urine will escape. இது ரொம்ப முக்கியம். Child wakens, முடிச்சுக்கோ குழந்தை, பட் cannot get out of bed soon enough. அதுக்குள்ள ட்ரெஸ்லேயே போயிடும்.
When busily occupied, she has to run and pass a few drops of urine. பிஸியாக இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா யூரின் வரும், ஓடி போயிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரீயாகவும் போகாது, அப்படியும் வரலாம். ஓகே, அதில் 2 ட்ரக்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. சிலருக்கு அர்ஜென்ட் யூரினேட் வந்து ரன்னிங் வாட்டரை பார்த்தா அந்த சென்சேஷன் வந்துடும். ஓடையில் தண்ணி ஓடுது, இல்லை பைப்பில் தண்ணி ஓடுது வச்சுக்கலாம், அதை பார்த்தோன்னா யூரின் போகிற அர்ஜி வந்துடும். சில சவுண்டு கேட்டாலே வரும். யூரின் போகிறது யோசிச்சா யூரின் சென்சேஷன் வருது. இது நிறைய பேர் பஸ்ஸில் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் காரில் போகிறப்போ. அது வரைக்கும் வர அதை பற்றி பேச்சு வந்துச்சுன்னா அவன் தான் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை, அது வந்து திங்கிங் அபவுட் த கம்ப்ளைண்ட். அது உங்ககிட்ட தப்பிக்கிறது கிடையாது, அது அர்ஜிங்லாம் கிடையாது. அது சந்தோஷம் இல்லை, போர்டை பார்க்கணும், டீச்சரை பார்க்கணும். அப்புறம் இந்த அர்ஜிங் டு யூரினேட், யூரினேஷன் ஆஃப்டர் யூரின் போனதுக்கப்புறம் இந்த அர்ஜி வரக்கூடாதுல்ல. ஆஃப்டர் யூரினேஷன் அர்ஜி இருக்கும், அர்ஜிங் டு யூரினேட் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வெரி பெக்யூலியர். அப்புறம் வயலண்ட் அர்ஜிங், பயங்கரமாக அந்த யூரின் போகிற சென்சேஷன் இருக்கிறது நடக்கிறப்போ. சொன்னால ஹியரிங் வாட்டர், ரன்னிங் வாட்டர் அப்போ வருது. அடுத்தது யூரினேஷன். யூரினேஷனா யூரின் போகிறது எப்படிலாம் போகலாம். ட்ரிப்ளிங்னா இப்போ ட்ராப்ஸாக போகிறது, சொட்டு முத்திரம் போகிறான்னு பசங்க. அது இன்வாலண்ட்ரியாக வர்றது, அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, ட்ரிப்பாக வருது. அது எப்போல்லாம் வருதுன்னு பார்த்துக்கணும். யூரின் ட்ராப்ஸ் அவுட் பெர்பெண்டிகுலர்லி, இப்படி வரும் பாய் சைல்டுக்கு. இப்படி வராது யூரின், இப்படி சொட்டும். அப்படியே என்ன அர்த்தம், வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸ்பிங்டரில். அது பிளாடரில் ரிட்டன்ஷனோடய இருக்கலாம், பிளாடரில் யூரின் தங்கியும் அப்படி சொட்டா போகும். அந்த சொட்டு சிலது எப்படி வரும்னா, சுட தண்ணி ட்ராப்பாக வரும், அந்த எரிச்சலோடு வரும். அது வந்து ஸ்கால்டிங் வாட்டர் மாதிரி. சிலருக்கு வந்து யூரின் போனதுக்கப்புறம் அந்த ட்ராப்பாக போகிற மாதிரி சென்சேஷன் மட்டும் இருக்கும், ஆனால் போயிருக்க மாட்டாங்க. என்னது ஆமாம், அதான் யூரின் வந்து சூடாக வந்து எப்படி இருக்கும், சுட தண்ணி வர மாதிரி வரும். அதுக்கு முன்னாடியா பெர்பெண்டிகுலராக போகிறதா, யூரின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சொட்டும். பசங்க இப்படி தான் யூரின் அடிப்பாங்க, இது வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கீழே சொட்டும். ரிட்டன்ஷன் வித்தா அதுக்கு முன்னாடியா ஸ்கால்டிங். ஓகே, ரிட்டன்ஷன் தான் சொன்னேன். யூரினில் வந்து பிளாடர் ரிட்டன்ஷன் ஃபுல்லாக ரொம்பி அப்புறம் சொட்டாக வர்றது. எல்லா வாட்டி அப்படி வரணும் அவசியம் இல்லை, இது வரைக்கும் சொன்னதும் அப்படி கிடையாது. நார்மலாக இருக்கிற பிளாடர்லேயே சொட்டாக வர்றது. இது ரிட்டன்ஷன் ஆகி அது வரைக்கும் வெளியே வராது, ரிட்டன்ஷன் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா சொட்டாக வர்றது, ப்ரெஷர் லீக் ஆகி வர்றது. அதே யூரினேஷன் ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் யூரினேஷன் இதெல்லாம் பார்க்கணும். டிஸ்யூரியா அப்படின்னா யூரின் போகிறப்போ எரிச்சல் வருது, வலி வருது. அடுத்தது ஃபீபிள் ஸ்ட்ரீம்னா ரொம்ப மெல்லிஸா ஃபோர்ஸ் இல்லாமல் வர்றது. ஃபோர்ஸபிள் ஸ்ட்ரீம்னா வேகமாக ப்ரெஷர் அடிக்கிறது. அப்புறம் ஃபோர்க்டு ஸ்ட்ரீம்னா இப்படி ஒரு 2 இதுவாக வரும், ஒரே யூரினாக வராது, டபுளாக வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ள பிளாடரில் வந்து அதுக்கும் அந்த யூரித்ராவுக்கும் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி எடிமா வந்திருக்கும். ஸோ யூரின் வந்து ஒரு யூனிஃபார்ம் டியூப் மாதிரி உள்ளே இருக்காது, அப்போ என்ன அவன் கிராஸ் ஆகி வரும். இது எப்பயாவது வர்றது கிடையாது, எவ்ரி டைம் போனால் அப்படி வந்தாலும் சிம்டமாக எடுத்துக்கணும்.
எப்பயாவது அக்கேஷனில் வர்றது வந்து இந்த ஃபோர் ஸ்கின் ஒட்டி கூட அந்த மாதிரி மென்னுக்கு வந்துடும். உடனே அது வந்து ஃபோர் கிறிஸ்டின்னு எடுத்துக்கூடாது. ஈவன் உள்ள அதுலேருந்து வர்றதில்லை, உள்ள அந்த டியூப்பில் எடிமா இருந்து ஆல்ட்ரு ஆகணும். அந்த ஃபோர்ஸாக வர இது வந்து ஆல்ட்ரு ஆகி ரெண்டாக ஸ்பிட் ஆகி வரதான் அந்த ஃபோர் டிஸ்ட்ரின். அப்புறம் அடிக்கடி யூரினேஷன் வர்றது. அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இன்கம்ப்ளீட். இவ்வளோ போனால் அர்ஜி இருக்கும், போனால் ஃபுல்லாக வராது, பாதி தான் வரும். அது பேர் இன்கம்ப்ளீட் யூரினேஷன். அடுத்தது இன்ட்ரப்டட். அது தடிக்கு வர்றது. இன்வாலண்டரி அப்படின்னு அர்த்தம், கண்ட்ரோல்லாம். நைட்டில் போகிறதா பெட் வெயிட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த பெட் வெயிட்டிங்கில் எந்த டைமில் வருது பெட் வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் பசங்க. சில சமயம் யூரின் போகிற மாதிரியே கனவு வரும், கனவில் யூரின் போகிற மாதிரி போயிட்டு அங்கேயே போயிடுவாங்க. ஆமாம், ஒரு பையன் எப்படி என்ன பண்ண பீரோவை திறந்து அதில் போகிறான், அது யூரின் நினச்சிட்டு. ஆனால் அவனுக்கு வந்து ஆக்ட் வந்து அவன் எழுந்து நேரம் ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு ரொம்ப சமத்தாக போகிற மாதிரி தான் கனவு. ஆனால் இவர் போகிறது வந்து இங்கே. சில சமயம் பேரண்ட்ஸ் மேலே அடிப்பானுங்க, இது எல்லாம் நடக்கும் அதில் நைட்டில். என்னன்னு கேட்டால் அவன் முடிப்பான், நான் அந்த ரெஸ்ட் ரூம் தான் போனான்னு சொல்லுவான். அப்போ புரிஞ்சுக்கணும் ஐடியா வந்து ரெஸ்ட் ரூமில் போகிறது அவனுக்கு வந்துடுச்சு, அவனுக்கு நடக்கிற இடம் வந்து வேறு. அதனால் தப்பு சொல்ல முடியாது, அவன் சின்சியராக தான் போக ட்ரை பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்லீப் 9-10க்கு படுத்து முதல் 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே வர்றது. சிலருக்கு அந்த டைம் வரும், சிலருக்கு விடிய காலையில் வரும். ஃபுல் மூனில் வரலாம், பௌர்ணமி அப்போது நிறைய முறை 4 டைம்ஸ் போகலாம். ஓல்டு பீப்புள் வர்றது, டீப் ஸ்லீப்பில் சிலருக்கு வந்துடும். ஸ்பாஸ்மோடிக் என்யூரிசிஸ் அப்படின்னா நைட்டெல்லாம் கரண்ட் தள்ளுறான்னுவாங்க, அதான் ஸ்பாஸ்மோடிக் யூரினேஷன் நைட்டில். இப்போ போவான், அப்புறம் எழுதி போடுவாங்க, திருப்பி அடிப்பான், திருப்பி அடிப்பான். ஸ்பாஸ்மோடிக்காக வருது, இப்படி வேவ் மாதிரி வருது ஸ்பாஸ்மோடிக்காக. ஸ்பாஸ்மோடிக் யூரினேஷன். சிலருக்கு வந்து எழுப்பவே முடியாது, இந்த வேணா பண்ணு, அம்மா அடிச்சு அடி தூங்கிட்டு இருப்பான். ஸோ டிஃபிகல்ட் டு வேக்கன் த சைல்டு. அப்புறம் வீக்காக இருக்க சில்ட்ரனுக்கு சில சமயம் இது மாதிரி வரும். விமனுக்கு வரலாம், வேர்ம்ஸ்னால வரலாம். அப்படி வர யூரின் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங்காக வரலாம். ஸோ அந்த இன்வாலண்டரி யூரினேஷன் நோஸை ப்ளோ பண்ணால் கூட வரும். அப்புறம் எதுக்காக ப்ரொசீஜருக்கு கேத்தேட்டர் போட்டிருப்பாங்க, கேத்தேட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு சென்சேஷன் இன்வாலண்டரியாக வரலாம். பிகேமிங் கோல்ட் ஆஃப்டர், உடம்பு ஜில்லுன்னு ஆகிட்டு அது மூலமாக இன்வாலண்டரியாக வரலாம். இருமுறப்போ யூரின் எஸ்கேப் ஆகலாம், சிரிச்சா வரலாம். எக்ஸைட் ஆனால் வரலாம். சொந்தக்காரர் வந்துட்டாங்க, எக்ஸைட் ஆகிட்டீங்க, அப்பயும் இந்த மாதிரி வரலாம் இன்வாலண்டரி யூரினேஷன். ஓவர எக்ஸைட் பண்ணால் வரலாம். உடல் உழைப்பு அதிகமாக கடினமான வேலை செஞ்சு அதில் வரலாம். கேஸ் போகிறப்போ சொல்ல யூரின் வந்துடுமா, பயப்படுறதுனால வரலாம். ரொம்ப அவசரமாக இருக்கும்போது வரலாம். லேபர் டெலிவரிக்கு அப்புறம். மற்றதெல்லாம் ஜெண்டர் மொடாலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே பேசினா அந்த 5 கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கணும். ப்ரெக்னன்சி எப்போ இந்த மாதிரி இன்வால்வ்டு யூரினேஷன். தும்முறப்போ வரலாம். இங்கே உள்ளூர் விஷயம் யூரினேஷன் ஸ்டூலோட ஒட்டியும் பார்க்கணும். ஸ்டூல் பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் இந்த மாதிரி இன்வால்வ்டு யூரினேஷன் வருதான்றதையும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கும். நடக்கும்போது மட்டும் இன்வால்வ்டு யூரினேஷன் வரலாம், அந்த பொசிஷனில் வந்துடும்.
மஸ்ட் வெயிட் ஃபார் யூரின் டு ஸ்டார்ட், ரிட்டார்டட் யூரின். போயினா யூரின் வராது, கொஞ்சம் நின்று கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் யூரின். அதுலேயும் சில உட்பிரிவுகள் இருக்குது. கேன் ஒன்லி பாஸ் யூரின் வென் அலோன், யாராக இருந்தால் வராது. அப்புறம் வந்து லாஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் அவசியமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி புஷ் பண்ண வேண்டியது. லாஸ்ட்டு வந்து வராது. ஆனால் முக்கியமான பாயிண்ட் இது ஆக்சுவலாக. இதெல்லாம் 2 ட்ரக் தான் இருக்குது. ஆனால் சில பேஷண்ட் சொல்லியிருக்காங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போகாது, அங்கே ரிட்டார்டேஷன் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு சொன்னது பிகினிங்லேயே வந்து வராமல் இருக்கிறது. இது வந்து 90% போயிட்டுருக்கோம், லாஸ்ட்டு 10% வராது. ட்ரெஸ்ஸை மாட்டு வெளில வந்தாலும் ட்ரெஸ்ஸில் போய்டும். புரியா சொல்கிறது? அங்கே நிற்கிற வரைக்கும் வந்து தொலையாது, வெளில வந்தாங்கன்னா யூ வெட் இஸ் பேண்ட், யூரின் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து மெடிசன் போட சரியாக போயிடும். இது அதெல்லாம் நமக்கு அது சங்கடம் தான் அது வரைக்கும். long while and then only a few little urine passes. சில படுத்திருந்தா மட்டும்தான் யூரினே வரும், சில கண்டிஷன்ல உட்கார்ந்தாங்க என்ன வராது. சில மியூசிக் கேட்டால் மட்டும் யூரின் வரும். இதெல்லாம் பசங்களுக்கு. must press a long time before he can begin. நிறைய நேரம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணி அப்புறம் யூரின் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு காமன் சிம்டம் தான் மென்னுக்கு. உட்காந்தா மட்டும் யூரின் வருது, அதே பொசிஷனில் வருது. நின்னா மட்டும் வர்றது இருக்குது. மோஷன் போகிறப்ப மட்டும் வரதும் இருக்குது. இந்த மாதிரி பெக்யூலியராக இருந்துச்சுன்னா மேக் அ நோட் ஆஃப் இட். அதுதான் ரொம்ப ரேராக யூரின். இப்போ சொல்லுவாங்கள்ல யூரினே போகிற மாதிரியே தெரில, எப்போயோ ஒரு இடத்துல போகிறான்னு, காலையில் போனால் தோட ஈவினிங் போகிறது, அது வந்து ரொம்ப ரேராக யூரின் போகிறதுக்கான சிம்டம். ஸ்ட்ரீம் வந்து ஸ்பாட்டிங்காக வரணும், ஒரு இதுவாக வராது, 3-4-5 ஸ்ப்ளிட் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமானது. இது அப்பப்போ வருது, வருஷத்துக்கு 2-3 பாப்பாவது நான் பார்க்குறேன். பிளாடர் யூரினேஷன் அன்கான்ஷியஸ், யூரித்ரா இன்சென்சிபிள் அப்படின்னா அவங்க வரது சென்சேஷனே இருக்காது. யூரித்ராவில் ட்ரெஸ்ஸு நனைஞ்சி ஸ்கின்ல டச் ஆகுதுல்ல, அப்போ தான் யூரின் போடுறது அவங்களுக்கு தெரியும். சொல்ல புரியலையா? யூரின் போகிறப்ப சென்சேஷன் எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த சென்சேஷன் இருக்காது. அது வெளியில் வந்து ட்ரெஸ்ஸு நனைஞ்சதுக்கப்புறம் ஸ்கின்ல பட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பசங்க, அடல்ட்ஸ் நான் பார்த்தது கிடையாது, பீடியாட்ரிக்கில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் போட்டு கிளியராக இருக்குது. 6 மாதம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூலில் போய் வெட் பண்ணுவானுங்க. ஸ்கூலில் எதாவது பார்த்துருக்கீங்க? அது மாதிரி ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு தெரியல, வர தெரியலன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த சிம்டம் தான் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. யூரினா? ஓகே. ஸோ அன்கான்ஷியஸ் யூரித்ரா இன்சென்சிபிள் மொத்தம் 21 மருந்து இருக்குது. அதில் மெயின் மருந்து 1 2 3 4 5 6 ட்ரக்ஸ் தான் இருக்குது மெயினாக. இது மெயின் யூரின் அண்ட் ஸ்டூல். சிலருக்கு யூரின் ஸ்டூல் ரெண்டுமே வந்து சென்சேஷன் இருக்காது. அதில் 2-3 ட்ரக்ஸ் இருக்குது. அப்புறம் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி யூரினேஷன், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபுல்லாக எம்டியான ஃபீலிங்காக இருக்காது. were not emptied with dribbling, as if bladder were not emptied with dribbling.
அது வந்து ஒரே ட்ரக் ஸ்டாஃபிசைக்ரியா. ஆஸ் இன் யூரின் ரிட்டைன்ட் இன் யூரித்ரா, பிளாடருக்கு அப்புறம் யூரித்தல் இருக்கிற மாதிரி அது யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரிபிள் ஆகும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக போன மாதிரி இருக்காது, அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரும். வீக்னஸ், பிளாடர் வீக்காக இருக்கிறது, கொஞ்சம் ரொம்ப நாளே டக்குன்னு யூரின் போயிடுவாங்க, அர்ஜி வந்துடும் போக வேண்டியிருக்கும், அது வீக் பிளாடர், அவங்களால தாங்க முடியாது ஃபுல் இது, ஈஸியாகவும் எஸ்கேப் ஆகிடும் ஸ்பிங்டர் இல்லாமல். ஸோ கிட்னிஸ் முடிச்சிட்டோம், பிளாடர் முடிச்சிட்டோம், அடுத்தது யூரித்ரா. யூரித்ரான்றது பிளாடர்லேருந்து அவுட்டருக்கு வர ஒரு கனெக்ஷன். மென்னுக்கு வந்து லென்த்தியாக இருக்கும், விமனுக்கு வந்து ஷார்ட் லென்த்தில் இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த முனையில் இருக்க அந்த யூரின் போகிற இது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. சில டைம் ஏர் பாஸ் ஆகும் யூரித்ரா மூலமாக. கார்டினா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் பை பர்த்து. சில டயபெட்டிஸ் வந்து இது டேமேஜ் ஆகி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அது பேர் கார்டின்னு பேர். சில சமயம் யூரித்ரா அந்த டியூப்பில் வந்து அந்த மியூக்கஸ் என்ன சொல்கிறது, கபம்ன்ற சளி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இடத்துல அடைச்சிட்டு இருக்கும், ப்ளக் மாதிரி வராது யூரின். ரொம்ப ஸ்டெயின் பண்ணி போவாங்க, கஷ்டப்பட்டு போய் அப்புறம் அந்த ப்ளக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க போவாங்க, அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கபம் வந்து அங்கே தங்குதுன்னு அர்த்தம். கோல்டுனஸ் ஃபீல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் யூரித்ரா, கன்ஸ்ட்ரிக்ஷன், கண்ட்ராக்ஷன் எல்லாம் என்ன பார்த்துக்கணும். சேம். கிராக்ஸ் இன் மியாட்டஸ், யூரினோட டிப்பில் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கும். க்ராலிங், லைட்டாக ஏதோ ஒரு பூச்சி விடுற மாதிரியான சென்சேஷன். டிஸ்சார்ஜ் இம்பார்ட்டண்ட், யூரித்ராவில் வந்து வர டிஸ்சார்ஜ் இம்பார்ட்டண்ட். டிஸ்சார்ஜ்னால் அது வந்து ஆசிட் மாதிரி வரலாம், பிளட்டியாக வரலாம், சீஸ் மாதிரி வரலாம், கிளியராக வரலாம், கலர்லெஸ்ஸாக வரலாம், நிறைய வரலாம், கம்மியாக வரலாம், திக்காக வரலாம், ஸ்ட்ரிங்கு மாதிரி நூல் மாதிரியும் வரலாம், பேட் ஸ்மெல்லோடு வரலாம், கேஸ் மாதிரி வரலாம். க்ரீன் டீ. பெயின்லெஸ்ஸாக டிஸ்சார்ஜ் வரலாம், பெயின்ஃபுல்லாக வரலாம், க்ளூ மாதிரி பசை மாதிரி வரலாம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். கிரே கலர், க்ரீனிஷ் டிஸ்சார்ஜ், ஜெல்லி மாதிரி வரலாம், மில்கியாக வரலாம். இது ஒரு கேஸ் நான் பார்த்துருக்கேன், மில்க் மாதிரி வந்து அது டிவி என்ன சொல்லிட்டுருந்தாங்க, அப்புறம் ஹோமியோபதி சரியாக போயிடுச்சு. பால் மாதிரியே வரும், பார்த்து பயந்து விளையாடுவாங்க. சளி மாதிரி வரலாம், சீடு மாதிரி வரலாம், நிறைய வரலாம், கம்மியாக வரலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வரலாம், கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக, முட்டை உடைச்ச வெள்ளை இருக்குல்ல அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரலாம். தண்ணியாக வரலாம் டிஸ்சார்ஜு, ஒயிட்டாக வரலாம், எல்லோ கலர், எல்லோயிஷ் க்ரீன், எல்லோயிஷ் ஒயிட், இத்தனை டிஸ்சார்ஜஸ் எல்லாம் வரலாம். யூரின் போனதுக்கப்புறம் அந்த டியூப்பில் எரிச்சலோட யூரின் ட்ராப்ஸ் ரோலாகி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனால் ஆக்சுவலாக எதுவும் ஓடாது, அந்த ஃபீலிங் அவனுக்கு இருக்கும் போய் முடிச்சதுக்கப்புறம். யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் வெளியில் சொட்டலாம். Dropping from urethra after urination. Sensation of dryness இருக்கலாம், ட்ரை ஃபீலிங் இருக்கலாம். தென் யூரித்ரால ஹீட் ஃபீல் பண்ணலாம், ஹீட் சென்சேஷன் சூடாக இருக்கிற மாதிரி. யூரித்ராலேருந்து ப்ளீடிங் வரலாம், அது திருப்பி யூரினேஷனுக்கு முன்னாடியா பின்னாடியா அதெல்லாம் பார்க்கலாம். இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், அது பேர் யூரித்ரைட்டிஸ். யூரித்ரைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்.
இரிட்டேஷன் இருக்கலாம், இச்சிங் இருக்கலாம். சில வந்து ஜெர்க்கிங் சென்சேஷன் ஃபீல் பண்ணுவாங்க, யூரித்ரால ஜெர்க்காக வர மாதிரி ஒரு ஃபீலிங் சிலருக்கு வரும். யூரித்ரா ரொம்ப நேராக இருக்கிற மாதிரி, குறுகலாக இருக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வரலாம். நெக்ஸ்ட் பெயின். பெயின் ஏற்கனவே பார்த்தது தான். முக்கியமான மொடாலிட்டி என்ன சொல்லலாம், இப்போ யூரித்ராவுக்கு வந்துட்டோம், அதே தான் பிளாடரில் சொன்னது தான். யூரினேஷன் 5 ஃபேஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 5 ஃபேஸும் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம டச் பண்ண எல்லா சென்சேஷன் இதுலேயும் கவர் ஆகிடுது. அதே மொடாலிட்டிஸ் தான். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். That's it with pains. Sensation வந்து absent when urinating. அந்த யூரித்ரால வந்து அந்த சென்சேஷன் இருக்காது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, bladder urination unconscious. இங்கே யூரித்ரா சென்சேஷன் ஆப்சன்ஸ் வென் யூரினேட்டிங், அந்த ஃபீலிங் இல்லாமல் இருக்குது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சிம்டம் தான். ஸ்ட்ரிக்சர், யூரித்ரால ஸ்ட்ரிக்சர் வர்றது. யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் அப்படின்னா அந்த டியூப் வந்து என்ன இருக்கும், ஃபைப்ரோஸ் ஆகி நேரோ ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, டியூப் வச்சு டைலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு 52 மருந்து இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் டஃப் டு கிளியர் திஸ், ஈஸி கிடையாது. சில சென்சேஷன் மட்டும் இருக்கும். இங்கேயும் பெயின் டியூரிங் பிஃபோரான்னு பார்க்கணும். அடுத்து ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங் உள்ளே வரலாம், டென்ஷன் ஃபீல் பண்ணலாம், உள்ள ட்விச்சிங் இருக்கலாம், துடிக்கிற மாதிரி இருக்கிறது. யூரினில் வந்து ஆஸ் இஃப் யூரின் வேறு கோல்டு அப்படி வரலாம் யூரித்ரால. லாஸ்ட்டு யூரின். யூரினை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி ஸ்மெல் வருது நோட் பண்ணிக்கணும். 1, என்ன கலர் வருது. 2, 3வது என்ன டெபாசிட் வருது. 3 தான் யூரினை பொறுத்த வரைக்கும். கலரு, அப்புறம் ஸ்மெல், டெபாசிட்ஸ், இதான் மெயின். டெபாசிட் கூட எப்படின்னா, ஒரு எல்லாருமே ஆக்சுவலாக பண்ணணும், யாரும் பண்ணுறதில்ல. நானும் அட்டம் எடுத்து விட்டுட்டேன். டெஸ்ட் டியூப் இருக்கணும், அதில் பிடிச்ச உடனே இமீடியட்டாக வந்த உடனே என்ன மாதிரி கலர் வருது, ஒரு 5 மினிட்ஸில் என்ன கலர் டேர்ன் ஆகுது, என்ன டெபாசிட்ஸ் வருது, அந்த யூரின் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். சர்ஃபேஸில் ஏடு மாதிரி படியுதா, ஏதாவது கலர் வருதா, இதெல்லாம் பார்க்கணும். இதுலேயும் சில ட்ரக்ஸுக்கான சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மெஸ்ஸி ஒர்க்லாம் யாரும் பண்ணுறதில்ல அது. ஆனால் அதெல்லாம் பார்த்துருக்காங்க, பார்த்து எழுதி வச்சுருக்காங்க. யூரின் வந்து ஆசிட் மாதிரி வரலாம், முட்டையோட வெள்ளை இருக்குல்ல அந்த மாதிரி வரலாம். ஆல்புமின் இருக்கும், ஆல்புமின் ப்ளஸ்ன்றோம்ல அது. தென் ஆல்கலைனாக வரலாம். லிட்மஸ் பேப்பரை போட்டு பார்த்து தெரியும் நினைக்கிறேன் ஆசிடா ஆல்கலைனான்றது. பைல் மாதிரி வரலாம், இது நான் பார்த்துருக்கேன். பைல்னா மஞ்சளாக கரைச்சி விட்ட மாதிரி வரும். யூரின் லைட் மஞ்சள் வரும், அது வேற. நீங்கள் ஆரத்தி எடுத்து கரைச்சி விட்ட மாதிரி மஞ்சளாக வந்து விழுந்துச்சுன்னா அது பைல் வருதுன்னு அர்த்தம். யூரினில் பித்தம் அதிகமாக வருது, அது வந்து பைல் கண்டெய்னிங். ஓகே, அப்புறம் வந்து யூரின் பிளட்டியாக இருக்கலாம், ரத்தம். அது வந்து கிளாட்ஸ் கூட வரலாம். அதில் பர்னிங் சென்சேஷன் யூரின் பட்டுதுன்னா. அப்புறம் முக்கியமான வந்து பிரிக் டஸ்ட் மாதிரி வரும்.
யூரின் பிடிச்சி பார்த்தா அடியில் செம்மண் தூள் மாதிரி படிஞ்சிருக்கும். குழந்தைங்களுக்கு டயப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் தூள் மாதிரி படிஞ்சிருக்கும். யூரின் ஃபில்டர் ஆகி போயிடுதுல, டெபாசிட் வந்து டயப்பரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன கலர்ன்றது செம்மண் மாதிரி சில டெபாசிட் ஆகும். யூரின் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை அழுதுட்டு போகும். சின்ன சின்ன யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அந்த கலரில் வெளியில் வரும். க்ளவுடியா யூரின் வரலாம், கலங்கலாக வர்றது. அது நிறைய இருக்கு. உள்ள பாஸ் பண்ண உடனே வர்றது, வேர்க்கும் போது வர்றது, அந்த மாதிரி. இல்லை கொஞ்ச நேரம் நிற்க வச்சதுக்கப்புறம் யூரின் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் பார்க்குறது. ஒயிட் க்ளவுட்ஸ் முடிஞ்சால் பாருங்கள். கோல்டு கலரில் வந்து பிளாக் கலர் வரலாம், இங்கு மாதிரி வரலாம், பிளாக்கிஷாக வரலாம், பிளாக்காக வரலாம், ப்ளூயிஷாக வரலாம், ப்ரௌனாக வரலாம். ப்ரௌன் கலர் இருக்குது. பியர் கலர், chestnut color, cow dung with water like, dark color, then clay colored, coffee like, dark, grey, flesh color, greenish. ஏஷியன் பெயிண்ட்லாம் கலர் கோட் வாங்கி வச்சுங்க, எல்லா கலரும் சொல்லுங்க. அதில் உங்களுக்கு என்ன வருது மேட்ச் பண்ணி சொன்னீங்கன்னா பார்த்து எல்லாம் சொல்லியாச்சா? ரைட், ஓகே. ரைட் கலர் பேல் கலராக வரலாம். பிங்க் கலர் கூட இருக்குது. பிங்க், ரெட், ரெட்டில் வந்து பிளட் ரெட், ப்ளூயிஷ் ரெட், பிரைட் ரெட், ப்ரௌனிஷ் ரெட், தென் டார்க் ரெட், செர்ரி கலர், ஸ்மோக் கலர், வயலட், ஒயிட், ஒயிட்டில் சாக் மிக்ஸ் பண்ண மாதிரி ஜெல்லி லைக். அப்புறம் எல்லோ, பிரைட் எல்லோ, டார்க் எல்லோ, கோல்டன் எல்லோ, க்ரீனிஷ் எல்லோ, லெமன் எல்லோ, லைட் எல்லோ, ஆரஞ்சு எல்லோ. நமக்கு எல்லோவே சொல்ல மாட்டாங்க வச்சிங்களேன். ஏதோ ஒரு முயற்சியில் படிச்சுட்டுருக்கேன். கலர் கேட்டாலே வாங்கிட்டீங்கன்னு பார்ப்பாங்க. சாதாரணமாக வர மாதிரி தான் இருக்கணும். அது என்ன சாதாரண கலர்னு வாங்க, என்ன சாதாரண கலர்னு தெரியும். மூக்கில் சொல்லி என்ன கலர் வருதுன்னு கேட்டால் சாதாரண கலர் சார் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு சாதாரண, எனக்கு அசாதாரணமாக இருக்கலாம்ல. சொல்லிட்டு வேண்டியது வாய் திறந்து எல்லோவா க்ரீனான்ட்டு. அப்புறம் பார்த்தா க்ரீனாக இருக்கும், இல்லை எல்லோவாக இருக்கும். ஆரஞ்ச், சாஃப்ரான் கலர், ஸ்ட்ரா கலர், அதெல்லாம் வரலாம். கலர்லெஸ்ஸாக வரலாம். கோபியஸ் நிறைய வர்றது, அது எந்த டைமில் வருது அதெல்லாம் பார்த்துக்கணும். தென் கியூட்டிக்கல் ஃபார்மிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த யூரின். சொன்னால கியூட்டிக்கல்ன்றது யூரினுக்கு மேல் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஏடு மாதிரி படிக்கும். அது ஒரு மாதிரி பிரைட் லைட் மாதிரி வருமா. சில எண்ணெய்லாம் இருந்தால் ஒரு மாதிரி ஒரு இரிடிசன் கலர் வரும்ல, பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் எண்ணெய் மிக்ஸ் ஆகி போச்சு, சன்லைட் பாட்டு ஒரு கலர் கலராக தெரியும் பாருங்கள், ப்ளோ ஆகும். பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி யூரினோட சர்ஃபேஸ்லையும் வரலாம். யாராவது பார்த்துருக்கீங்க? பார்த்து கிடையாது. இதெல்லாம் நீ டெஸ்ட் டியூப் வாங்கிப்போம். இரிடிசன்ட் ஒரு பேஷண்ட் சிறுத்தரை வேறு கேட்டுச்சு, டெஸ்ட் டியூப்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். லேபுக்கு தான் அனுப்பிச்சி விட்டேன், சங்கரா லேபுக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி சார் டெஸ்ட் டியூப் ஒன்று கொடுங்க அப்படின்னு. எங்கே போய் வாங்க உங்களுக்கு டெஸ்ட் டியூப்புக்கு? இப்போ நான் தான் கிளினிக்கில் வாங்கி வச்சு எல்லா கையில் கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக டெஸ்ட் டியூப் ஒன்று அர்ஜென்ட்டுக்கு எங்கே போய் வாங்குவாங்க? எந்த கடையில் போய் கிடைக்கும்? சங்கரா டெஸ்ட் டியூப் கேட்டால் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், போக மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறமா நான் ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு டெஸ்ட் டியூப் கொடுன்னு சொல்லி அப்புறம் நான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வந்துச்சுன்னு தெரியாது. நான் ஆரம்பித்தேன், பட் நான் அதில் பர்சஸ்டண்ட்டாக இல்லை. அதான் நீங்கள் யாரும் அதை செய்யணும். ஒயிட்டிஷாக இருக்கலாம் அந்த கியூட்டிக்கல், நிறையா வரலாம். இது முக்கியம். நிறைய கிட்னி ப்ராப்ளம் இருக்குல்ல, நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், ப்ரோட்டீன் அதிகமாக போச்சுன்னா யூரின் நிறையா வரும். அது எப்போ அதிகமாக வருதோ அப்போ செக் பண்ணி பார்த்தா ஆல்புமின்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நிறையா வந்துச்சுன்னா பயந்து உடஞ்சிருவாங்க பேஷண்ட்டே. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க நிறையா போகிறோம் டாக்டர்னுவாங்க. அப்படியே ஓகே, பிரச்சனை திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஜெலாட்டினஸ், லம்பி, மில்கி இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸ்மெல் வந்து நெடி மாதிரி வரலாம், அமோனியா ஸ்மெல் வரலாம், அரோமேட்டிக் ஸ்மெல், அரோமேட்டிக் பென்சின் அந்த மாதிரி. ஆஸ்பாரகஸ் லைக் கேட்டோட யூரின் ஸ்மெல், கெமமில டீ ஸ்மெல், இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்கோம் தெரியல. அப்புறம் கலர் ஸ்மெல் மாறி மாறி வரலாம். காஃபி ஸ்மெல், கெட்டுப்போன முட்டை ஸ்மெல், ஃபிஷ் ஸ்மெல், ஃபிஷ் தண்ணி ஸ்மெல், கழுன தண்ணி, ஃப்ளவரி ஸ்மெல், ஃப்ராக்ரண்ட் சென்ட் ஸ்மெல் மாதிரி. இது ஒன்றா இருக்கலாம், மற்ற எந்த ஸ்மெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. ஃப்ரூட், பியூட்ரிட், கெட்டுப்போன ஃப்ரூட் ஸ்மெல், கார்லிக், பூண்டு ஸ்மெல், ஹேரிகாட்ஸ் லைக் குக்டு ஹேரிகாட்ஸ், அதெல்லாம் ஹேரிகாட்ஸ், அது இங்கிலீஷ்காரன் பேர் மாதிரி இருக்குது. அப்புறம் லைக் பேர்ன்ட் ஹார்ன்,
மாடு கொம்பெல்லாம் எரிச்ச ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி யூரின்ல வரலாம். அது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அங்கங்கே எரிப்பானுங்களே, அந்த இந்த ஃபெதர்லாம் எரிச்ச ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வேற. மாடு கொம்புக்கு ஒரு ஸ்மெல் வரும், இந்த கொம்புக்கு எரிச்ச ஒரு ஸ்மெல் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அயோடின் ஸ்மெல், லெட்யூஸ் ஸ்மெல், ரா மீட் ஸ்மெல், மோல்டி ஸ்மெல். மோல்டி ஸ்மெல்னா தெரியும்ல, வீடை மூடி வச்சுட்டு ஒரு ஃபங்கஸ்லாம் வளர்ந்து உள்ளே போனால் வர ஸ்மெல் தான் மோல்டி ஸ்மெல். எதுவும் தெரியலையா? பேட் ஸ்மெல், அவ்வளோதான், அஃபென்சிவ். இதான் எல்லாரும் சொல்கிறீங்க, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யாரும் போகிறதில்ல. ஆனியன் ஸ்மெல், ஃப்ரெஷ் போர்க் ஸ்மெல், அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. அடுக்கின ஸ்மெல், ராஸ்பெரி ஸ்மெல், சிக்லி ஸ்மெல், ஸ்மோக்டு ஸ்மெல், ஒரு புகைஞ்ச ஸ்மெல் சொல்லுவாங்க. சோரேஷ், புளிப்பு ஸ்மெல் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஸ்மெல், இது காமனாக சொல்லுவாங்க. பஞ்சன் ஸ்மெல் நெடி மாதிரி வருது. ஸ்ட்ராங் ஸ்மெல்னா யூரின் ஸ்மெல்லே இன்னும் ஸ்ட்ராங்காக வர்றது தான் ஸ்ட்ராங் ஸ்மெல். ரெண்டு வித்தியாசப்படுத்திக்கணும். ஸ்வீட்டி ஸ்மெல், சல்ஃபர் லைக் ஸ்மெல், டொபாக்கோ லைக் ஸ்மெல், வேலரியன் லைக் ஸ்மெல், வயலட் லைக் ஸ்மெல், இவ்வளோ ஸ்மெல் இருக்கு. சில வாட்டரே இல்லாமல் இருக்கலாம். யூரின் ஆயிலியாக இருக்கலாம், மேலே ஆயில் மிதக்கலாம். யூரின் ரொம்ப கம்மியாக ஸ்கேண்டியாக வரலாம். செடிமெண்ட் தான் சொன்னோம் இல்லையா? செடிமெண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட் டியூப் வாலில் இல்லை அடியில் ஊற்றினா கூட டைட்டாக ஒட்டிக்கலாம், அதிகரண்ட்டாக இருக்கலாம். அப்போ அதோட குவாலிட்டியும் பார்க்கணும். வெறும் செடிமெண்ட்னு சொல்லக்கூடாது, அது டைட்டாக ஒட்டிக்கல. டீச்சருக்கு தூக்கம் வந்துச்சு, அவ்வளோதான், கிளாஸை க்ளோஸ் பண்ண வேண்டியது. அடியரன் ஸ்மெல், அடியரண்ட்டாக ஒட்டிக்கிறது, அது ஒன்று. அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலிமெண்ட் யூரின் இஸ் டிக்ரீஸ்ட் அப்ரிவேஷன். ஓகே. அல்புமினஸ் டெபாசிட், யூரின் ஆல்புமின் வந்து முட்டையுடைய ஒயிட் மாதிரி வருது. அமார்ஃபஸ் கிறிஸ்டல் மாதிரி வருது. பிளாக் கலர் டெபாசிட், பிளட்டி டெபாசிட்ஸ், ப்ளூயிஷ் டெபாசிட், பிராண்ட் லைக்னா தவிடு மாதிரி டெபாசிட், பிரைட் கலர், ப்ரௌன் கலர். வெசல் வந்து தீஞ்ச மாதிரி ஒட்டிக்கிறது சிலது, அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த யூரின் டெபாசிட்ஸ். சீஸ் மாதிரி வருது, சாக்லேட் கலர், சர்க்கிள்ஸில் ஃபார்ம் ஆகிறது, கிளே கலர். சித்தால் இது உண்டு. சித்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரின் எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் போட்டு என்னென்ன பேட்டர்ன் வருதுலாம் பார்ப்பாங்க. மேலே இந்த மாதிரி பார்க்குறாங்க, டெபாசிட்ஸ் பார்க்குறாங்க. கிளே கலர் வரலாம். அப்புறம் எல்லோ ரேட் கிளாட்ஸ், க்ளவுடியான டெபாசிட், காஃபி கிரவுண்ட்ஸ் மாதிரி. அப்புறம் நிறைய டெபாசிட்ஸ். அப்புறம் க்ரஸ்ட்டு, ஏடு மாதிரி படிக்கிறது, கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சிலிண்ட்ரிக்கல் காஸ், டியூபாக இருக்குது டெபாசிட்ஸ். டார்க் கலர் டெபாசிட்ஸ், டர்ட்டி. அதுக்கப்புறம் எர்த்தி, மண் மாதிரி. ஃபிலமெண்ட்ஸ், ஃபைபர்ஸ் மாதிரி வருது, திரியாக வருதுன்னுவாங்களா, அந்த மாதிரி. ஃபைன் டெபாசிட், வெரி ஃபைனாக இருக்கிறது. ஃப்ளாக்குலண்ட், ஒரு மாதிரி எண்ணெயும் தண்ணி மிக்ஸ் பண்ணி குழுக்கணும் வருதுல்ல, அந்த மாதிரி வருது ஃப்ளாக்குலண்ட். ஹேர் லைக் டெபாசிட்ஸ், ஹேர் லைக் பாடிஸ். ஜெலாட்டினஸாக வரலாம், கிரானுலராக வரலாம், ரவையாக வர்றது. தென் கிராவல், சாண்டு, மணல் மாதிரி வர்றது, கிரே கலர், கிரீஸ் மாதிரி வர்றது. தென் லைம்ஸ்டோன், சாக் மாதிரி லூஸாக இருக்கிறது. ஒரு டைப் பார்த்தோம்ல, ஆப்போசிட் அப்படியே லூஸாக இருக்குது. இத்தனை ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், லைட்டாக ஆட்டினாலே கலைக்கணும், அது லூஸாக இருக்கிறது. அப்போ ஆட்டிலாம் பார்க்கணுன்னு அர்த்தம், இவ்வளோ டெஸ்டிங் பண்ணி நீங்கள் வச்சுங்க. தென் வீட்டு மெம்பர்ஸ் யாரும் பார்க்காத போய் பண்ணுங்க, பார்த்து லூஸுன்னு பண்ணணும். இந்த பிரச்சனை இருக்குது. மீட் லைக், மென்சஸ் பிஃபோர், மில்கி, மியூக்கஸ், சளி மாதிரி வர்றது. தென் அஃபென்சிவ் டெபாசிட்ஸ், ஆயிலி டெபாசிட்ஸ், ஆரஞ்சு கலர், கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ், பேஸ்ட் மாதிரி வருது. ஃபாஸ்பேட்ஸ் கிறிஸ்டல்ஸ், பிங்க் கலரில் கிறிஸ்டல் வரலாம், ப்ரோட்டீன் கிறிஸ்டல் வரலாம், ப்ரோட்டீன் டெபாசிட் வரலாம். பர்பிள், அப்புறம் சீட் மாதிரி, அப்புறம் ரெட் கலர். இவ்வளோ டெபாசிட்ஸு. ரோப் மாதிரி, ரோப்பினா ஏழையாக இருக்கிறது. சாண்ட் சொல்லிட்டேன், அது நிறைய கொடுத்துருக்கானுங்க. சாண்டில் பிரைட்டு, ப்ரௌனு, ஃபைனு, கிராவல், ரெட்டு. ஒன்றே நீங்கள் தெரிஞ்சுங்க, செம்மண் மாதிரி வந்தால் அது இம்பார்ட்டன்ட். மற்றனா அவ்வளோ காமனாக வர்றதில்லை, இதை நம்ம பார்க்குறதில்ல. வயலட் கலர், ஒயிட் கலர், இதெல்லாம் ஓகே. அப்புறம் ஸ்லைமி, மியூக்கஸாக வர்றது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இன்க்ரீஸ்ட், இதெல்லாம் லேப்லேயே கொடுத்துருவாங்க, நம்ம பார்க்க முடியாது. தென் சுகர் வருது யூரினில்,
அதான் டயபெட்டிஸ். தென் திக் யூரின், விசிட் யூரின்னா ரொம்ப ஊற்றினா மூவ் ஆகாது, யூரினே ஃப்ளோ ஆகி போகாது. வாட்டரி யூரின், தண்ணியாக போகிறது யூரின், கிளியர் லைக் வாட்டர். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. ஒரு சிஸ்டம் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல்.